ரைட். கடைசியா வேணியர் இடிக்குமானி சம்பந்தமா பார்த்துனாங்க. வேணியர் இடிக்குமானி இன்றைக்கு நுண்மானி திரு கணிச்சு சம்பந்தமான விஷயம் பார்க்க போறோம். நுண்மானி திரு கணிச்சு ஒரு நுண்மானி திரு கணிச்சுல அதுல இருக்கிற பகுதிகள், அந்த பகுதிகளை பற்றிய தொழில் எல்லாமே என்ன இருக்கும்னா அந்த டியூப்ல அடிச்சிருக்கும். டியூப்ல எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா விளங்கும். இதுல எப்படி வாசிப்படுகிற மாதிரி, இதுல எப்படி இழிவண்ணிக்க காண்ற மாதிரி தான் இப்ப காய்க்குவோம். இதுல வாசிப்படுகிற முறையும் இழிவண்ணிக்க காண்ற முறையும் பற்றி தான் காய்க்கணும். அப்ப ஒரு நுண்மானி திரு கணிச்சியில பழமையா ஒரு நுண்மானி திரு கணிச்சியில வட்ட அளவிட அதே நேரம் பிரதான அளவுடைய என்ற மாதிரி ரெண்டு பிரிவு இருக்கு. வட்ட அளவோட மற்றது பிரதான அளவோட ரெண்டு பிரிவு இருக்கும். இந்த பிரதான அளவோட என்ன இருக்கும்னா பெரும்பாலும் 1 மில்லிமீட்டர்ல அளவிடப்பட்டிருக்கும். இல்லையே என்று சொன்னா அரை மில்லிமீட்டர் அளவிடப்பட்டிருக்கும். 1 மில்லிமீட்டர் அல்லது அரை மில்லிமீட்டரா இருக்கும். இவர் இதுல 1 மில்லிமீட்டரா பிரிக்கப்பட்ட ஒரு நுண்மான திரு கணிச்சியை கருதுறேன். சரியா? ஒரு பிரதான பிரிவு 1 மில்லிமீட்டரா பிரிக்கப்பட்ட ஒரு நுண்மான திரு கணிச்சி எடுப்புமா இருந்தா ஒவ்வொரு பிரிவும் 1 மில்லிமீட்டரா இருந்தா இதுல வர வட்ட அளவுடைய பிரிப்புகள் என்ன இருக்கும்டா, வட்ட அளவுடைய பிரிப்புகள் ஒன்றில் 50 இருக்கும் அல்லது 100 இருக்கும். இப்ப இதுல காட்டப்பட்ட நுண்மானத்தின் கணிச்சுல 100 வட்ட பிரிப்புகள் இருக்கிற மாதிரி நான் கருதுறேன். 100 வட்ட பிரிப்புகள் இருக்கிற மாதிரி. அப்ப 1 2 3 இது 4 இது 5வது. இந்த மாதிரி 100 வட்ட பிரிப்பு இருக்கிற மாதிரி ஒரு நுண்மானத்தின் கணிச்சியை கருதினா இதுல இருக்கிற இந்த பெருமானம் 0 இருந்தா இதுல வர இந்த பெருமானம் 95 இருந்திருக்கும். 100 வட்ட பிரிப்பு இருக்குதா இருந்தா இது 0 இருந்தா சுத்தி அடுத்த கட்டம் பிறகு இந்த 0 என்ற பெருமானமே 100 இருக்கும். அப்ப இது 0 இருந்தா 95 96 97 98 99 வரைக்கும் இந்த 0 பிரிவு திருப்பி 100 மாதிரியே வந்திருக்கு. ஒரு வட்ட பிரிவுகள் அன்னைக்கு 100 அடுத்திருந்தா வளமையா இந்த நுண்மானத்திற்கு கணிச்சுல ஒவ்வொரு பிரிவும் ஒவ்வொரு மில்லிமீட்டரா இருந்தா இங்க இழிவெண்ணிக்கை காண்ற முறையண்ட என்ன இருக்குமாட்டா குறியிடை தூரத்தின் கீழ் வட்ட பிரிவுகள் எண்ணிக்கை என்ன மாதிரி காய்ச்சி கொள்வோம். இது இழிவெண்ணிக்கை காண்றேன்டா. குறியிடை தூரம்ன்றது இந்த நுண்மானத்திற்கு கணிச்சு இந்த வட்ட அளவிட ஒரு முழு சுழற்சி முடிக்க பிரதான பிரிவுல எவ்வளவு தூரம் அசைதோ அதை கதைப்பும் குறியிட தூரம் என்றார். சரியா? குறியிட தூரம்ன்றது இதுல வர வட்டளை விட ஒரு முழு சுழற்சியை முடிச்சா பிரதான பிரிவுல நகர்ற தூரம். அந்த பிரதான பிரிவுல நகர்ற தூரம் 1 மில்லிமீட்டரா இருந்தா குறியிட தூரம் வந்து 1 மில்லிமீட்டர். இதே அந்த வட்டளவுடன் ஒரு முழு சுழற்சியில அது பிரதான பிரிவுல நகர்ற தூரம் அரை மில்லிமீட்டரா இருந்தா குறியிட தூரம் என்ன இருக்கும்னா அரை மில்லிமீட்டரா இருக்கும். அப்ப இங்க நான் சொல்லப்பட்டதுபடி குறியிட தூரம் 1 மில்லிமீட்டர் ஆகும். வட்ட பிரிவுகள் எண்ணிக்கை 100 மேலே இருந்திருக்குமா இருந்தா இந்த கருவிக்குரிய வெளிவெண்ணிக்கை எவ்வளவா இருக்கும்னா 0.01 மில்லிமீட்டர் ரெண்டு மாதிரி கேட்கலாம். கருவிக்குரிய வெளிவெண்ணிக்கை 0.01 மில்லிமீட்டரா இருக்கும் இந்த வெளிவெண்ணிக்கை. இதுவே சில நுண்மானி திரு கணிச்சியில இந்த வட்ட அளவுடைய 2 முழுமையான சுழற்சியில தான் பிரதான பிரிவுல வந்து அது 1 மில்லிமீட்டர் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். 2 நேரம் முழுமையா சுத்துமா இருந்தா 1 மில்லிமீட்டரா செய்யும். அப்போ ஒருக்கா முழுமையா சுத்தினா எவ்வளவு வசையும் பார்த்தா அரை மில்லிமீட்டரா செஞ்சிருக்கு. 2 நேரம் முழுமையா சுத்திக்க 1 மில்லிமீட்டர் மூவ் ஆகுதா இருந்தா ஒருக்கா சுத்திக்க மூவ் ஆகிற தூரம் என்ன இருக்கும் 1/2 மில்லிமீட்டர். அப்ப குறியிட தூரம் என்ன இருக்கும்டா 1/2 மில்லிமீட்டர் இருக்கும். அப்படி 2 நேரம் சுத்திக்க 1 மில்லிமீட்டர் செஞ்சா குறியிட தூரம்ன்றது வட்டம் ஒரு முழு சுழற்சியில போற தூரம். அப்ப அந்த குறியிட தூரம் என்ன இருக்கும் 1/2 மில்லிமீட்டர். அப்படியான கருவியில வட்ட பிரிவுகள் எண்ணிக்கை என்ன இருக்கும்டா 50 குறைக்கப்பட்டிருக்கு. வட்ட பிரிவுகளுக்கான எண்ணிக்கை என்ன இருக்கும்டா 50 இருக்கும். குறியிட தூரம் 1/2 மில்லிமீட்டரா இருந்தா வட்ட பிரிவு வந்து 50 குறைக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த டைம்லயே விழிவெண்ணிக்கை என்ன இருக்கும்டா 1 100 மாதிரி தான் பெறப்போகுது. 1 100 மில்லிமீட்டர் மாதிரி தான் பெறப்போகுது. அப்ப விழிவெண்ணிக்கை வருமானம் அதுலயும் 0.01 மில்லிமீட்டரா இருக்கும் அந்த கருவியில இருக்கு விழிவெண்ணிக்கை. ஓகே. ஒரு நுண்மானு திரு கணிச்சியில இழிவெண்ணிக்கை காண்ற முறையண்டா புள்ளத்தூரத்தின் கீழ் வட்ட பிரிவுகள் எண்ணிக்கை. முக்கியம் புள்ளத்தூரம்டா ஒரு முழுமையான சுழற்சியில அந்த வட்டளை விட பிரதான பிரிவுல நகர்ற தூரம் தான் என்னவா இருக்கும்டா புள்ளத்தூரமா இருக்கும். இப்ப ஒரு முழுமையான சுழற்சியில வட்டலோட வந்து 1 மில்லிமீட்டர் மூவ் பண்ணதா இருந்தா புள்ளத்தூரம் 1 மில்லிமீட்டர் 2 பேரும் 2 முழு சுழற்சி முடிக்க 1 மில்லிமீட்டர் மூவ் பண்ணதா இருந்தா ஒரு சுழற்சி முடிக்க மூவ் பண்ற தூரம் என்னவா இருக்கும்டா அது 1/2 மில்லிமீட்டர். அந்த டைம்ல புள்ள தூரம் என்னவா இருக்கும்டா 1/2 மில்லிமீட்டரா இருக்கும். அப்ப வட்டலோட பிரிவின் எண்ணிக்கை 50 இருக்கு. அப்ப இந்த மாதிரி தான் என்ன செய்யணும்னா ஒரு நுண்மான திரு கணிச்சியில இழிவெண்ணிக்கை காண்ற முறை. உங்களுக்கு தெரியும் இழிவெண்ணிக்கைன்னா இழிவெண்ணிக்கை என்று அந்த கருவியால் அளக்கக்கூடிய மிக குறைஞ்ச வாசிப்புக்குரிய பெருமானம் தான் இழிவெண்ணிக்கை. அந்த கருவியால் அளக்கப்படுற மிக குறைஞ்ச வாசிப்புக்குரிய பெருமானம் தான் இழிவெண்ணிக்கை. அப்ப அந்த நுண்மான திரு கணிச்சியில 0.01 மில்லிமீட்டர் என்ற பெருமானமுடைய வாசிப்புகளை தான் அளக்கலாம். அது இந்த முழுவன் மடங்குள்ள வாசிப்புகளை. சரி. அதே நேரம் இப்ப இந்த நுண்மானி திரு கணிச்சியில வந்து இழிவெண்ணிக்கின்ற வருமானம் 0.01 மில்லிமீட்டரா இருக்குன்னு சொல்றனா இருந்தா வட்ட பிரிவுகள் எண்ணிக்கையை
மாத்தி அல்லது புருட தூரத்தின் பிரமாணத்தை மாத்தி என்ன செய்யணும், இழிவெண்ணிக்கையை குறைக்கலாம். இழிவெண்ணிக்கையை குறைக்க வேணுமா இருந்தா ஒன்றில் புருட தூரத்தை குறைக்க வேணும், அல்லது வட்ட பிரிவுகள் எண்ணிக்கையை கூட்ட வேணும். புருட தூரத்தை குறைச்சாலும் என்ன சொன்னா மேல இருக்கிற பிரமாணம் குறைவடையக்கு இழிவெண்ணிக்கை பிரமாணம் குறைய சார்ந்து இருக்குது. வட்ட பிரிவுகள் எண்ணிக்கையை கூடினாலும் இழிவெண்ணிக்கை குறைய சார்ந்து இருக்கு. ஏன்னா இழிவெண்ணிக்கை குறைஞ்சாதான் ஒரு கருவின் திருத்தம் கூடும். வழி வீதம் என்ன இருக்கும்னா குறைவா இருக்கு இழிவெண்ணிக்கையை குறைக்க. இழிவெண்ணிக்கையை குறைக்க வேணுமா இருந்தா ஒன்றில் புருட தூரத்தை குறைக்க வேணும், இல்லைன்னா வட்ட பிரிவுகள் எண்ணிக்கை என்ன செய்யணுமா இருந்தா கூட்டிக் கொள்ள வேணும் ஒரு கருவியில நுண்மானு திரு கணிச்சில. ஆக இப்போ நுண்மானு திரு கணிக்கக்கூடிய இழிவெண்ணிக்கின்ற பிரமாணத்தின் முழுவன் மடங்கத்தை அளக்கலாம். இதுலயும் இன்னும் ஒரு விளக்கம் என்னண்டா, இந்த புரிட தூரம்ன்றது என்னவா இருக்குமாண்டா, இந்த வட்ட அளவிட இந்த நடுலாயினோட ஒரு கோடு புரிஞ்சிருக்கு. இந்த வட்ட அளவிடக்கூடிய நடுலாயினோட ஒரு கோடு புரிஞ்சிருக்கு. இப்ப நான் கொஞ்சம் சுத்திக்க அடுத்த கோடு அந்த நடுலாயினோட புறந்தேக்க இந்த விளிம்பு எவ்வளவு தூரம் அசையுதோ அந்த பெருமானம் தான் இழிவெண்ணிக்கை வேற கேட்கணும். இப்ப இந்த வட்டளவிட பொருந்துற இந்த கோடு வேற இருக்குமாண்டா 96, 97, 98 கோடு இந்த நடுலாயினோட நேர நிக்குது. இப்ப இந்த பிரிவை நான் கொஞ்சம் சுத்துவனா இருந்தா இந்த இந்த வட்டளவுடைய கொஞ்சம் சுத்தினா இப்ப 97 குறைஞ்சிருக்குது. அப்ப இந்த 96, 97, 98 பொருந்திருக்கிறதா இருந்தா 97 பொருந்தியக்கு இந்த வட்டளவுடைய இந்த வளைவு இந்த விளிம்பு எவ்வளவு தூரம் அசைஞ்சிருக்குமோ அந்த பெருமானம் தான் இந்த இழிவெண்ணி. சரியா? அதாவது இதுல வர வட்டளவுடைய ஒவ்வொரு பிரிவும் இந்த நடுக்கூடுற ஏறைக்கு எவ்வளவு தூரம் அசைஞ்சு போகுதோ அந்த பெருமானம் தான் இழிவெண்ணிக்கை மறைக்காய்ச்சி கூடுறது அளக்கக்கூடிய மிக குறைஞ்ச வாசிப்பு. அதாவது இப்ப 100 பிரிவு இறக்கிக்க 1 மில்லிமீட்டர் தான் இறங்குதா இருந்தா, இந்த வட்டலோட இருக்கிற 100 பிரிவுகள்லாம் இருக்குதா இருந்தா 100 பிரிவு முழுமையா சுத்தி முடியக்கு இந்த விளிம்பு 1 மில்லிமீட்டர் இறங்கி பின்னுக்கு போதா இருந்தா 1 பிரிவு இறங்கியக்க எவ்வளவு தூரம் போகும்ன்றத இழிவெண்ணிக்கை. 100 பிரிவு இறங்கியக்க 1 மில்லிமீட்டர் அசையுது. ஆகவே வட்டளவுடைய 1 பிரிவு அசையக்கு எவ்வளவு தூரம் அசையும்ன்றதான் இழிவெண்ணி. அப்ப இழிவெண்ணிக்கின்ற வருமானம் பண்ணா அளக்கக்கூடிய மிக குறைஞ்ச வாசிப்பண்டா இந்த கோடு இந்த இடத்துக்கு வைக்க இந்த விளிம்பு வட்டலோடைக்கு இந்த வளைவு எவ்வளவு தூரம் அசைஞ்சு பின்னுக்கு போயிருக்குதோ அல்லது முன்னுக்கு வந்திருக்குதோ அந்த பெருமானம் தான் இழிவெண்ணிக்கை. சரி, அப்ப இதுல வாசிப்படுகிற முறையண்டா இப்ப இந்த படத்திலேயே என்ன வாசிப்பண்ண வரை பார்ப்போம். இதுல காட்டப்பட்ட இந்த படத்திலேயே என்ன வாசிப்பண்ண வரை பார்ப்போம். நான் வாசிப்பண்ணதுக்காக ரீடிங் பண்ணதுக்காக ஆரண்ட மாதிரி போடுறேன். வாசிப்பு ரீடிங் பண்ணத்தால் இப்ப இதுல ஆரம்பத்துல இதுல வார இந்த விளிம்பு என்ன இருக்கும்னா வட்டளோட இந்த இதோட பொருந்திருந்திருக்கு இந்த பூஜ்ஜியத்தோட. இப்ப இந்த வட்டலுடன் இந்த பூஜ்ஜியத்தில இருந்து இந்த விளிம்புக்கான இந்த தூரம் தான் என்னவா இருக்கும்னா இந்த கருவியில காட்டப்படுற வாசிப்பா இருக்கு. வட்டளவுடன் இந்த பூஜ்ஜியத்தில பிரதான பிரிவின் பூஜ்ஜியத்தில இருந்து வட்டளவுடன் இந்த விளிம்பு எவ்வளவு தூரம் அசைஞ்சு இவ்விடத்துக்கு வந்திருக்குதோ இதுல இருந்து இவ்வளவு தூரம் தான் வாசிப்பா இருக்கு. இந்த ஆரம்பத்துல இந்த விளிம்பு இந்த பூஜ்ஜியத்துடன் இருக்கும். இந்த பூஜ்ஜியத்துடன் நிக்க இவற்ற பூஜ்ஜியம் ഇതിന്റെ பூஜ்ஜியத்தோடய இப்படி செங்குத்தா புரிஞ்சிட வேற இருந்திருக்கும் ஆரம்பத்துல. அப்ப இந்த விளிம்பு பூஜ்ஜியத்தில இருந்து எவ்வளவு தூரம் மூவ் ஆயிருக்குதோ அந்த பிரமாணம் தான் வாசிப்பு. அப்ப இந்த விளிம்பு அவ்வளவு தூரம் மூவா இருக்கிறதா இருந்தா இப்ப இதுல வர 3 மில்லிமீட்டர் என்ற பெருமானம் என்ன செய்யலாம்னா நேரடியாக ஆக்கி கொள்ளலாம். பிரதான பிரிவுல இந்த 3 மில்லிமீட்டர்ல இருந்து இந்த விளிம்புக்கான எவ்வளவு தூரம் இந்த இடைவெளி அளக்கிறதுக்காக என்ன செய்யணுமா இருந்தா இந்த நடுக்கோட்டோட எந்த பிரிவு பொருந்ததோ அந்த பிரிவை கருவியின் இழிவெண்ணிக்கலை இருக்கணும். இப்ப உங்களுக்கு தெரியும் நடுக்கோடோட பொருந்துற விரிவுகளை காட்டப்பட்டதன்படி 96, 97, 98 பொருந்தது. அவன் அந்த 98 பிரிவை இழிவெண்ணிக்க 0.01 மில்லிமீட்டர் அளவு வரைக்கும்னா இப்ப இந்த இவ்வளவுக்கு விடப்பட்ட பெருமானம் வாசிப்போலான மாதிரி வரும். அப்ப இங்க வாசிப்பின் பெருமானம் 3 மில்லிமீட்டரோட 0.098 அளவு வரைக்கும்னா 0.98 மில்லிமீட்டர் பெருமானம் வரப்போகுது. அப்ப ரெண்டையும் கூட்டிவியா இருந்தா 3.98 மில்லிமீட்டர் என்ற வாசிப்பு இருக்கும். இந்த படத்துல காட்டப்பட்ட கருவின் வாசிப்பு 3.98 மில்லிமீட்டரா இருக்கு. அதாவது இந்த பூஜ்ஜியத்துக்கும் இந்த வட்டளவின் விளிம்புக்கும் விடப்பட்ட தூரம் தான் காணப்படும். இவ்வளவு பெருமானம் 3 மில்லிமீட்டர். இதுல இருந்து இவ்வளவு பெருமானம் வளர்க்கறதுக்காகத்தான் பொருந்துற வீவை கருவின் இழிவெண்ணி கிளவரிக்கு இருக்கணும். அவ்வளவு வாசிப்பு. அப்போ ஆரம்பத்துல ஒரு நுண்மான திருக்கணிச்சு நான் வாசிப்பு எடுக்கிற ஆரம்பத்துல அந்த நுண்மான திருக்கணிச்சு பூச்சிய வள இல்லாம இருந்திருந்தா எப்படி படம் இருந்திருக்குமாண்டா ஆரம்பத்துல ஆரம்பத்துல அந்த முன்மான திருக்கணிச்சில் இருக்கிற பகுதி டூட்ல படம் போட்டு எடுத்து பாருங்க. கதிர்கோள் மற்றது பட்டடை. அந்த கதிர்கோளும் பட்டடையும் பொருந்தி இருக்குதா இருந்தா கதிர்கோளும் பட்டடையும் முட்டுப்பட்டு கொண்டிருக்குதா இருந்தா
பிரதான பிரிவின் பூஜ்ஜியத்தோட வட்ட அளவுட இந்த பூஜ்ஜியம் என்னவா இருக்கும்னா பொருந்தப்படுறது. கதிர்கோளும் படடையும் பொருந்தி இருக்கேக்கு பிரதான பிரிவின் பூஜ்ஜியத்தோட வட்ட அளவுடைக்கான பூஜ்ஜியம் என்னவா இருக்கும்னா ஜாயிண்ட் ஆகிருக்கும். அப்ப இதுக்கு முன்னுக்கு வாசிப்புகள் இருக்காங்க. நான் கொஞ்சம் படத்தை பெருசா முன்னுக்கு குறிட்டேன். இந்த பிரதான பிரிவின் பூஜ்ஜியத்தோட வட்ட அளவுடைய பூஜ்ஜியம் ஒன்று கொண்டு செங்குத்தா பொருந்தி இருக்கு. இப்ப இந்த வட்ட அளவுடையில மேல வாரது 1 2 3 கோடா இருக்கும். கீழே வார கோடு இது 99 இருக்கும். இது 98 இருக்கும். அப்படி என்ன இருக்கும்னா 97 கோடா இருக்கும். இந்த 97 98 99 திருப்பி 0 வந்தா 100. ஏன்னா அப்படியே சுத்தித்தான் அந்த வாசி வேற போகுது முழுமையா. அப்ப இந்த மாதிரி ஆரம்பத்துல இருக்கிறா இருந்தா ஆரம்பத்துல இருக்கிற வாசிப்பின் வருமானம் என்னவா இருக்க மாட்டா 0. ஆரம்பத்துல அந்த மாதிரி அவரோட இருந்தா கதிர்கோளும் பட்டடையும் முட்டி இருக்கே அந்த கதிர்கோளுக்கும் பட்டடைக்கும் இடையில பொருள் ஒன்றும் வைக்கப்படையில. கதிர்கோளுக்கும் பட்டடைக்கும் இடையில பொருள் வைக்கப்படாத நிலைமையில வாசிப்பின் வருமானம் என்னவா இருக்க மாட்டா 0. அப்ப அந்த வாசிப்பின் பெருமானம் 0 இருந்தா இது 0 வழி இல்லாத கருவி. ஆரம்பத்திலேயே ஒரு வாசிப்பு இருந்தா அது 0 இருக்குது. சரியா? ஆரம்பத்திலேயே வாசிப்பு இருந்திருக்கு மாதிரி இருந்தா 0 இருக்குது. 0 வழி இல்லையன்னு சொன்னா 2 0 பொருந்திருக்க வரும். கதிர்கோளுக்கும் பட்டடைக்கும் இடையில பொருள் இல்லையா இருந்தா கதிர்கோளும் பட்டடையை முட்டுப்பட்டிருந்தா பிரதான பிரிவின் பூஜ்ஜியமும் வட்டடைக்கான பூஜ்ஜியமும் இந்த மாதிரி பொருந்திருக்கும். சரியா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் அந்த படத்தை பார்த்துக்கொள்ள வேணும். ரூட்ல படம் போட்டிருக்கிறேன். அதுல கதிர்கோளண்டா இது, பட்டடையண்டா இது, பிரதான பிரிவு எது, வட்டலோட இது, அதே நேரம் அதுல பூனண்ட பிரிவு இருக்குது, தீதாள் இருக்குது, தீதா தலை என்ற மாதிரி எல்லாம் பகுதி இருக்குது. அந்த ரூட்ல இருக்கிற படங்கள் எடுத்து பார்த்துக்கொள்ளும். அந்த கதிர்கோளுக்கும் பட்டடைக்கும் முடியல நாங்க பொருள் வைப்போம். ரைட்? அந்த பொருள் வைக்காம கதிர்கோளும் பட்டடையும் நாங்க முட்டை வைக்கிற மாதிரி இருந்தா அந்த முட்டை வைக்கிற அந்த டைம்ல வாசிப்பு இல்லாம இருந்தா அது பூச்சியோட தேவை. அந்த டைம்லயும் ஒரு வாசிப்பு இருக்கு மாதிரி இருந்தா பூச்சியோட வரும். ஏன் அப்ப அந்த பூச்சியோட வருதுண்டா ஒரு கருவியை நாங்க நிறைய காலம் நீண்ட காலம் பயன்படுத்தி கொண்டு போனா பூச்சியோட வரும். இப்போ ஆரம்பத்துல புதுசா வேண்ட ஒரு கருவியா இருந்தா அது எந்த கருவியா இருந்தாலும் அடிமட்டமா இருந்தாலும் ஏன் சும்மா நோமலா வேற நாங்க எந்த கருவியை காய்ச்சாலும் வெப்பமானியா இருந்தாலும் வேற வேற என்ன அளவிடும் கருவியா இருந்தாலும் வலி இருக்காது. ஆனா ஒரு கருவியை நிறைய காலம் பயன்படுத்த நடக்க மாட்டா வலு வரும். இந்த நிறைய காலம் பயன்படுத்தியக்கு அது கட்டாயமும் கத்தியை பார்க்கும் அளவிட மங்க பார்க்கும் அந்த நட்டுகள் எல்லாம் லூஸ் தண்ணியா வேற பார்க்கும். அப்ப அதால எல்லா கருவிக்கும் அந்த பிரச்சனை வரும் வலு. அப்படி இந்த நோமலா நாங்க பயன்படுத்துற முன்மானத்திற்கு கணிச்சுக்கும் அந்த வலு வருது. அப்ப அந்த வலு வளமையா லேப்ல இருக்கிற எல்லா கருவிகளுக்கும் இருக்கத்தான் போகுது. நான் வளமையா இந்த பிசிக்ஸ்ல வர கேள்வி எல்லாம் நாங்க லேப்ல இருக்கிற கருவியை வச்சுதான் கேள்வி வரப்போகுது ப்ராக்டிகல் செய்ய. அப்ப அந்த கருவியில வலு இருந்தா அந்த வலுவையும் காணக்கூடிய மாதிரி இருக்கும். எப்படி அந்த வலுவை காணலாம் வேண்டா அதுதான் பூச்சிய வலு. ஏற்கனவே வேணியாருக்கு சொன்னான். அதே மாதிரி இப்ப நுண்மானத்திற்கு கணிச்சிக்கும் வலு இருக்கு மாதிரி இருந்தா அந்த வலுவின்ற பிரமாணத்தை காணணும். ரைட்? வேணியருக்கு வலுவின்ற பிரமாணம்டா அந்த வேணியற்ற பூச்சியமும் பிரதான பிரிவின்ற பூச்சியமும் பொருந்தி இருக்குமா இருந்தா வலி இல்லை, பொருந்தாம இருக்குமா இருந்தா வலி இருக்குன்னு மாதிரி பார்த்தோம் வேணியர் இல்லை. அப்ப நுண்மான திருக்கணிச்சிலையும் அதே மாதிரி தான் வலி இருக்குதா வலி இல்லையான்னு பார்க்கணுமா இருந்தா இந்த கருவியில வலி இருக்கிற வளம் கொண்டு கீழே கவனி. இந்த நுண்மான திருக்கணிச்சில வலி இருக்கிற மாதிரி நுண்மான திருக்கணிச்சிக்கு பூச்சிய வலி இருந்தா இந்த மாதிரி ஒரு கருவி ஆடப்படுது. இப்ப பிரதான பிரிவுக்கான பூஜ்ஜியம் இதுல காட்டப்பட்டிருக்கு. பிரதான பிரிவுக்கான பூஜ்ஜியம் இதுல ஏற்கனவே இடைவெளி இருக்குது. கதிர்கோளும் பட்டடையும் முட்டுப்பட்டிருக்குது. ஆனா இந்த பூச்சியம் வந்து பொருந்தியல. இந்த பூச்சியம் கீழே இருக்குது. 1 2 3 4 இந்த கோடு 5 அப்படி மேல 6 கோடு இருக்குது. இப்ப இந்த வலு என்னவா இருக்குமெண்டா கதிர்கோளும் பட்டடையும் முட்டுப்பட்டு கொண்டிருக்குற கதிர்கோளும் பட்டடையும் முட்டுப்பட்டு கொண்டிருக்குது. ஆனா இந்த பூச்சியத்தோட இந்த பூச்சியம் பொருந்தாம இருக்கு. இப்படி இருக்க ஒண்ணு மலையிலாட்டி. ஆனா இங்க பொருந்தாம இருக்குது. இப்படி பொருந்தாம இருந்தா அது வலு. வலுன்ற என்ன அந்த கருவி ஆரம்பத்துல காட்டுற வாசிப்பு தான் வலு. அந்த கருவிக்குரிய ஆரம்ப வாசிப்பு. அப்ப இந்த கருவிக்குரிய ஆரம்ப வாசிப்புன்ற பெருமானம் தான் வலுவண்டா. இதுல காட்டப்பட்ட வலுவின்ற பெருமானம் எவ்வளவா இருக்குமெண்டா ஏற்கனவே இவ்வளவு வாசிப்பை அளந்து வச்சிருக்குது. இந்த இவ்வளவு வாசிப்புன்ற பெருமானம் தான் இப்ப நான் இவ்வளவு மாதிரி காணணும் அந்த வாசிப்பு. அப்ப இவ்வளவுக்குரிய இந்த வாசிப்புன்ற பெருமானம் எவ்வளவு காணணுமா இருந்தா அந்த வலுவின்ற பெருமானம் எவ்வளவு காணணுமா இருந்தா எப்படி வாசிப்படுத்தினான் இந்த விளிம்பு 3வது கோட்டுக்கும் 4வது கோட்டுக்கும் இடையில இருக்க முதலாவது 3வது கோட்டு தான் போட்டுப்போம் மில்லிமீட்டர்ல. அதே மாதிரியே இங்க 0க்கும் 1க்கும் இடையில இருக்குது. அப்ப நீ முதல்ல என்ன போடணும் 0 என்ற பெருமானத்தை போடணும். 0 என்ற பெருமானத்தை போட்டா சக நடுலைனோட குறைந்திர விரிவு 1 2 3 நடுலைனோட குறைந்திர விரிவு 3
கரிவிண்ட வெளிவன்னிக்க சைவரசம் சைவரோட மில்லிமீட்டர் அளவு இருக்கணும். சரியா? கரிவிண்ட வெளிவன்னிக்க சைவரசம் சைவரோட மில்லிமீட்டர் அளவு இருக்கணும். அப்ப பெருக்கின அவ்வளவு வரும் பூச்சியத்தோட 0.03 மில்லிமீட்டரை கூட்டியிருக்க வேணும். என்ன முன்னுக்கு பூஜ்ஜியம் இருக்கு. அவன் அந்த வலுவிண்ட பெருமானம் 0.03 மில்லிமீட்டரா இருக்கும். இது நேர்பூச்சிய வலுவா இருக்கும். இந்த வலுவிண்ட பெருமானம் ஏனென்றா ஏற்கனவே ஒரு வாசிப்படுத்தி வச்சிருக்கிறாரு, அது நேர்பூச்சிய வலு. ரைட். அப்ப அந்த ஒரு கருவிண்ட வலுன்றது அந்த கருவி ஆரம்பத்துல காட்டுற வாசிப்பை எழுத்தின்னு சொன்னா கருவிண்ட வலு. அந்த கருவியில ஒரு பொருளை வைக்காமையே ஒரு வாசிப்பு இருக்கிறாருன்னா அது வலு. பொருளை வச்சா பிறகு வாசிப்பின் பெருமானம் வந்தா இப்ப இந்த வலுவோட இந்த பெருமானத்தோட ஒரு பெருமானம் கூட்டி வரும். சரியா? அந்த வலுவோட ஒரு குறிப்பிட்ட வருமானம் சேர்த்து வர போது அந்த சேர்த்து வர வருமானத்தை வாசிப்புல இருந்து இப்ப என்ன செய்யணும், கழிக்கணும். அதை சொல்லுவோம் நேர்பூச்சிய வலு. ஏற்கனவே ஒரு வாசிப்பை வச்சிருந்தா நேர்பூச்சிய வலு கூடவே இருக்க போகுது. ரைட். இதுவே மறைப்பூச்சிய வலுவண்டா எப்படி வருமாண்டா இதுல கவனி. மறைப்பூச்சிய வலு ரைட். மறைப்பூச்சிய வலுவின வருமானத்தை பார்ப்போம். மறைப்பூச்சிய வலு எப்படி வருமாண்டா இப்ப நேர்பூச்சிய வலுவில வட்டளோட இந்த பூச்சியம் என்னவா இருக்குமாண்டா இந்த நடு லைனுக்கு கீழே இருக்கும். அல்லது இந்த பிரதான பிரிவின் பூச்சியம் என்ன செய்யும்டா வெளியில தெரியும், மரவட்டு இருக்காது. இடையில ஒரு இடைவெளி இருக்கும். இந்த முதலாவது பூச்சியத்துக்கு இந்த விளிம்புக்கு முடியல ஒரு இடைவெளி காணப்படும். மறைப்பூச்சிய வலுவில மறைப்பூச்சிய வலுவில இது இந்த பூச்சியம் தெரியாது. அல்லது இதுல வார இந்த பூச்சியம் என்ன செய்யப்பட்டிருக்குமாண்டா மேல போயிருக்கும். அதாவது இந்த விளிம்பு இதையும் தாண்டி முன்னுக்கு வந்துடும். இதுல வார இந்த வளைவு இந்த பூச்சியத்தையும் தாண்டி முன்னுக்கு வர போகுது. அவ அந்த வளைவு அந்த பூச்சியத்தையும் தாண்டி முன்னுக்கு வரைக்கு இந்த பூச்சியை மரவட்டு போயிடும். வட்ட அளவுட இந்த பூச்சியம் எங்க போயிருமாட்டா மேல போயிடும். வட்ட அளவுடைக்கான பூச்சியம் மேல போயிருக்கு. 1 2 3 4 இது 5. அப்ப நான் நடக்க இந்த கோடு 95வது கோடு மாதிரி 95வது கோடு அதுல காட்டப்பட்டபடி கொஞ்சம் காய தெரியும் படி பாரு. அப்ப எத்தனை விரிவு மேல போயிருக்குன்னு பார்க்கலாம். அல்லது இந்த விளிம்புக்கு முன்னுக்கு நீ -1 மாதிரி போட்டு செய்யலாம். ஏன்னா ஏற்கனவே இதுல நான் கணக்கு பூச்சியத்துக்கு 1க்கு முடியல தான் இந்த விளிம்பு இருக்கிறதா இருந்தா பூச்சியம் வந்து போடுறேன். இந்த விளிம்பு பூச்சியத்தையும் தாண்டி முன்னுக்கு இங்க இன்னும் பெற போதா இருந்தா இதுக்கு முன்னுக்கு -1 இருக்கிற மாதிரி கருதி கொள்ளலாம். பிரதான பிரிவு வந்து 1 மில்லிமீட்டரா பிரிக்கப்பட்டிருக்கேக்கு அதுக்கு முன்னுக்கு -1 பிரமாணம் இருக்கின்ற மாதிரி கருதி போட்டு வாசிப்படுத்த வேண்டிய மலவை மாதிரி. அப்படியா இருந்தா இங்க இதுக்கு முன்னுக்கு -1 இருக்கிற மாதிரி எடுத்துக்கொண்டு நீ வாசிப்பை காண வேண்டியாது. அப்ப அதுதான் வலுவா இருக்கு. ஆரம்பத்துல காட்டுற வாசிப்பு தான் வலுவின்ற பிரமாணம். அப்படி என்ன முன்னுக்கு ஆக இதுல புறஞ்சிட பிரிவு 95 96 97 அந்த 97 பிரிவை கருவின்ற இழிவெண்ணிக்கால வெறிக்கு விடலாம் 0.01 மில்லிமீட்டர் ஆளு. அப்ப முன்னுக்கு இருக்கிற பிரமாணம் -1 அதோட 0.97 மில்லிமீட்டரை கூட்டவும் பின்னுக்கு பெருக்கினா 0.97 மில்லிமீட்டர் 97 விரிவு வந்துக்கிறாரு. இப்ப -1 அங்கால 0.97 கழிச்சா விட மைனஸ்லேயே வரும் 0.03 மில்லிமீட்டர் மாதிரி வரும் வலு. அப்ப இது என்ன இருக்க மாட்டா மறைப்பூச்சிய வலு. இந்த ஏற்கனவே முன்னுக்கு அந்த பெருமானம் வந்து குறைவா இருக்கு. அதாவது பிரதான பிரிவின் பூச்சியத்தையும் விட விளிம்பு முன்னுக்கு ஏறி வந்துடும். அப்ப இந்த வலு என்ன இருக்க மாட்டா மறைப்பூச்சிய வலு. இந்த மறைப்பூச்சிய வலு இருக்கிறாருந்தா இப்ப நாங்க இனி வாசிப்படுக்க இந்த விளிம்பு ஏற்கனவே இங்க இருக்க போகுது. இதுல இருந்து நீ பொருள் அந்த கதிர்கோளுக்கும் பட்டறைக்கு முடியல பொருளை வச்சா இதுல இருந்து என்ன நிறைய தூரம் பெரியக்க இவ்வளவு பெருமானம் வந்து ஏற்கனவே முன்னுக்கு எவ்வளவு தூரம் இருக்குதோ அவ்வளவு பெருமானம் இல்லாமத்தான் அந்த பொருளோட வாசி பெற போகுது. அப்ப மறைப்பூச்சிய வலுவண்டா இதுல கண்ட வலுவின்ற பெருமானத்தை என்ன செய்யணுமா இருந்தா கூட்ட வரும். ஒரு பொருளுக்கு வாசிப்படுக்கிற மாதிரி இருந்தா அந்த வாசிப்போட இந்த வலுவின்ற பெருமானத்தை கூட்டி விடுவமா இருந்தா அந்த மறைப்பூச்சிய வலுவின்ற பெருமானம் சேர்க்கப்படணும். சேர்க்கப்பட்டா அது அந்த பொருளுக்குரிய வாசிப்பா இருக்கும், உண்மை வாசிப்பா இருக்கும். அப்ப நுண்மான திரு கணிச்சில எப்படி வாசிப்படுக்கிறது, எப்படி இழிவண்ணிக்க காண்றது, எப்படி வலு காண்றது மாதிரி தான் பிரதானமான விஷயங்கள். மற்ற அந்த நுண்மான திருக்கணிச்சில பகுதிகளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அந்த நுண்மான திருக்கணிக்கக்கூடிய பகுதிகள் என்னென்ன பகுதி என்னென்ன பகுதின்னு தெரிஞ்சிருக்க வேணும். அது டியூட்ல அந்த போட்டுக்க நீ எல்லாம் பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்து வச்சிருந்தா அடுத்தடுத்த கிளாஸ்ல அந்த டியூட்ல வர கேள்விகள் செய்ய இலகுவா இருக்கும். இவ்வளவு விஷயத்தையும் ஒருக்கா நோட் பண்ணி கொள்ளுங்க போய்க்கா.
ரைட். அப்ப இதுல காட்டப்பட்ட இது என்ன இருக்குமெண்டா நேர்பூச்சிய வாழு. சரியா, இதுல காட்டப்பட்டது வந்து நேர்பூச்சிய வாழு. அதே நேரம் இங்க காட்டப்பட்டது என்ன இருக்குமாண்டா மறைப்பூச்சிய வாழு. சரியா, மறைப்பூச்சிய வாழு. சரி, நேர்பூச்சிய வலுவன்னு சொன்னா இறுதி வாசிப்பு காணேக்க அந்த பூச்சிய வலுவன்ற பிரமாணத்தை வாசிப்புல இருந்து கழிக்க வேணும். மறைப்பூச்சிய வலுவன்னு சொன்னா இறுதி வாசிப்பு காணேக்கு அந்த பூச்சிய வலுவன்ற பெருமானத்தை அந்த வாசிப்போட கூட்ட வேணும். மறைப்பூச்சி வலுவண்டா ஒரு கருவிக்கு வலு இல்லையா இருந்தா அது ரெண்டு பூச்சியும் இந்த மாதிரி பொருந்திருக்கும். வலு இல்லையா இருந்தா அந்த மாதிரி பொருந்திருக்கும். அதே மாதிரி ஒரு நுண்மான திரு கணிச்சில இழிவண்ணிக்க காண்றண்டா குறிட தூரத்தின்கள் வட்ட பிரிவுகள் எண்ணிக்கையால பிரிச்சு கொள்ள வேணும். சரியா, இழிவண்ணிக்க காண்றன்னு சொன்னா குறிட தூரத்தை வட்ட பிரிவு எண்ணிக்கையால பிரிச்சு கொள்ள வேணும். குறிட தூரம் என்னவா இருக்கும்? வட்டளவுடன் ஒரு முழுமையான சுழற்சியில அந்த வட்டளை விட பிரதான அளவுடைய நகர்ற தூரம் தான் என்னவா இருக்கும்னா குறிட தூரமா இருக்கும். வட்டளவுடன் ஒரு முழு சுழற்சியும் போது அந்த அளவிட பிரதான பிரிவு நகர்ற தூரம் குறிட தூரமா இருக்கு. அதே மாதிரி குறிட தூரம். அப்ப இதே வட்டளவுடன் ஒரு முழு சுழற்சியில வட்டளவுடன் ஒரு முழு சுழற்சியில பிரதான பிரிவு நகர்ற தூரம் வந்து 1 மில்லிமீட்டரா இருந்தா ரைட். ரைட். அப்ப இதே மாதிரியே பூச்சிய வலுவின்ற பிரமாணம் இதே மாதிரி வேணியருக்கும் கேட்கலாம். ஏற்கனவே சாதிச்சிட்டோம். அதே மாதிரி கோலமானிக்கு கேட்கலாம். வேற நகர்னு காட்டியும் கேட்கலாம். கோலமானில பூச்சியோட காணாட்டியும் பிரச்சனை விளையாண்டு தான் கேட்போம். ஏனென்றா அங்க கட்டாயம் ரெண்டு வாசி பழக்கம். ஆரம்ப வாசிப்பு இறுதி வாசிப்புன்னு ரெண்டு வாசி பழக்கிறதால பூச்சியோடு காண வேண்டிய தேவை இருக்காது. முன்மானத்திற்கு கணிச்சில பூச்சியவாடு இருந்தா என்ன செய்யணுமா இருந்தா கண்டுட்டு தான் மிச்ச வேலையை பார்க்கணும். அப்போ ஒரு கருவி உனக்கு தரப்பட்டிருக்கிறதா இருந்தா அந்த கருவியை தந்துடணும். அந்த கருவியில நீ என்னென்ன விஷயம் அறியணுமா இருந்தா ஒன்று கருவியின் இழிவெண்ணிக்கலான தெரிய வேணும். அது வேணியரா இருந்தால் நுண்மானியா இருந்தால் அந்த கருவியின் இழிவெண்ணிக்கின்ற வருமானம் எவ்வளவு வேண்ட மாதிரி தெரிய வேணும். ரெண்டாவது அந்த கருவியின் பூச்சி வலுவான தெரிய வேணும். அதுக்கு நிறைய காலம் பாவிக்கப்பட்ட கருவியா இருந்தா பூச்சி வலு இருந்தா அந்த பூச்சியை வலுக்கூடிய வருமானம் எவ்வளவு தெரிய வேணும். இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப ஒரு கருவியில உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் இழிவெண்ணிக்கு காண தெரிய வேணும், வாசிப்பு காண தெரிய வேணும், வலு இருந்தா வலு காண தெரிய வேணும். அது மறைப்பூச்சி வலுவா நேர்பூச்சி வலுவா நிறைய தெரிய வேணும். அதை விட அந்த கருவியில என்னென்ன பகுதி இருக்குன்னு தெரிய வேணும். அந்த பகுதிகளுக்கு இப்படி பொருளை வைக்கலாம்ன்ற மாதிரி வாசிப்பதற்கான தெரிய வேணும். இப்ப நுண்மான திருக்கணிக்கை பொறுத்த மட்டும் அந்த பகுதிகள் கதிர்கோள் பட்டடை அதே நேரம் வட்டலை விட பிரதான விட சீதால் பச்சுழச்சி அந்த பகுதிகளை குறிக்க தெரிய வேணும். படத்தை பார்த்து பழைய கோள். ரைட். அடுத்த விஷயம் பார்ப்போம். போட்டு அழிக்க போறோம். ரைட். இப்ப இதே மாதிரியே ஒரு வேணியர்ல பூச்சியவாள் இருந்தா அப்படி காண்ற மாதிரியும் பார்த்துட்டு அடுத்த கட்டம் ஸ்டூட்ல வர வெளியே பார்ப்போம். ஒரு வேணியர்ல பூச்சியவாள் இருக்குமா இருந்தா அந்த வேணியர்ல வர பூச்சியவாள் ஒரு வேணியருக்குரிய அளவுல இந்த மாதிரி காட்டப்படுறது. இதுல மேல காட்டப்பட்ட பிரிவு பிரதான பிரிவு. அப்ப எம்எஸ் இந்த மாதிரி போட்டு கொள்றேன். கீழே காட்டப்படுற பிரிவு வேணியர் பிரிவு. அப்ப அந்த வேணியர் பிரிவை நான் போட்டுக்கொள்றேன் விஎஸ் அந்த மாதிரி போட்டுக்கொள்வோம். வேணியர் பிரிவை போட்டுக்கொள்வோம் விஎஸ். இந்த வேணியர்லையும் பூச்சிய இருந்தா அந்த பூச்சிய வலுவை காண தெரிய வேணும். ரைட். எப்படி காணலாம்டா இந்த வேணியர்ல பூச்சிய இல்லையா இருந்தா ரெண்டு பிரிவும் இது வேணியேற்ற பூச்சியமும் பிரதான பிரிவின் பூச்சியம் வேற ஒன்று 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 பொருந்திருக்கு. வேணியர்ல பூச்சிய இல்லையா இருந்தா ரெண்டு பிரிவும் ஒன்று ஒன்று ஒன்றுக்கு நேரம் ஒன்றே பொருந்திருக்கு. பூச்சிய இருந்தா பொருந்தாது. இப்ப மேல வாரது பிரதான பிரிவு 1 2 3 4 5வது கூடு என்ன இருக்கும்னா கொஞ்சம் பெருசா இருக்கும். வேணியர் பிரிவுல முதலாவது கூடு கொஞ்சம் முன்னுக்கு இருக்கும். அப்ப பூச்சிய இல்லையா இருந்தா சரியா, பூச்சிய இல்லையா இருந்தா அந்த வேணியருக்குரிய 10 கோடு 9 கோட்டோட பொருந்தக்கூடிய மாதிரி அறிவாக்கப்பட்டது. 10 கோடு 9 பொருந்துற மாதிரி ரெண்டு பூச்சியும் சரியா பொருந்திருக்கு. இதுவே இந்த கருவியில பூச்சியவள் இருக்குமா இருந்தா பொருந்தாம இருக்கு.
பூச்சிய வலு இந்த வேணியருக்குரிய பூச்சிய வலுவின் பிரமாணம் காணப்படுதா இருந்தா பூச்சிய வலுவின் பிரமாணம் காணப்படுதா இருந்தா பொருந்தாது. அப்ப இதுல பூச்சிய வலு காணப்படுற மாதிரி ஒரு கருவியை கடத்தா இது பிரதான பிரிவுக்கான பூஜ்ஜியம். பூஜ்ஜியம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப இதுல இந்த பூஜ்ஜியம் வந்து நாளுக்கு கொஞ்சம் இறங்கி போய் நிக்குது. எதுண்ட பூஜ்ஜியம்? வேணியற்ற பூஜ்ஜியம். மேல இருக்கிறது வந்து பிரதான பிரிவுக்கான பூஜ்ஜியம், கீழே இருக்கிறது வேணியர் பிரிவுக்கான பூஜ்ஜியம். ரைட். அப்ப இதுல பூஜ்ஜியம் 1 2 வேற்ற மூன்றாவது கோடு பொருந்தி இருக்குது. இதோட 4 5 6 7 8 9 10. இப்ப இதுல வலுவின்ற பெருமானம் நான் காண போறனா இருந்தா ஏதோ ஒரு பிரிவு தான் பொருந்தி இருக்கும், அரங்கப்பட்டிருக்கிறதா இருந்தா வேற எந்த ஒரு பிரிவும் பொருந்தாது. என்ன வளமையா நான் நேற்றே காய்ச்சினா வாசிப்படுக்கிற மாதிரி வளமையா வேணியர்ல எப்படி நாங்க வாசிப்படுக்கிறோமோ அதே மாதிரியே வலுவின்ற பெருமானத்தை கண்டா சரி, அதே மாதிரியே வலுவின்ற பெருமானத்தை கண்டா சரி. இப்ப இதுல வார வலுவின்ற பெருமானம் வந்தா இந்த பூச்சியத்துக்கும் இந்த பூச்சியத்துக்கும் இடையில வார இந்த இடைவெளிதான் வாழு. அப்ப இதுல இருக்கிற இந்த வலுவின்ற பெருமானம் எவ்வளவு இருக்கும்னு பார்க்கக்கூடியா இருந்தா இதுல வார வாழு நேர் பூச்சிய வாழு. ஏனென்றா ஏற்கனவே இந்த இடைவெளி வந்து முதலே இருக்குது. அப்ப இதுல காட்டப்பட்ட முதலே காட்டப்பட்ட வாசிப்பின் பெருமானம் தான் வாழு. அப்ப இதுல வார இவ்வளவு இடைவெளியும் கவனமா இருந்தா இது 1 2 3 விரி பொருந்து இருக்குது. இந்த வேணியற்ற பூச்சியம் பூச்சியத்துக்கும் ஒன்றுக்கும் இடையில இருந்தா முதல் நாங்க என்ன செய்யலாம் வேண்டாம், பூச்சியம் பண்ணி விடலாம். ஆக பொருந்துற விரிவு என்ன இருக்குமெண்டா வேணியற்ற பொருந்துற விரிவு 3 வளமையா வாசிப்படுக்கிற மாதிரி கொண்டா சரி 3. இழிவண்ணிக்கின்ற வருமானம் வேணியருக்கு தசம் 1 மில்லிமீட்டர் வேணியருக்கு இழிவண்ணிக்கு. அப்ப வலுவின்ற வருமானம் எவ்வளவு இருக்கணும்? 3க்கு பூஜ்ஜியம் இருக்கும். அதை பெருக்கி விட்டா 0.3 மில்லிமீட்டர் ரெண்டு மாதிரி போடலாம். அப்ப வலுவின்ற வருமானம் என்ன இருக்கும்னா 0.3 மில்லிமீட்டர் இருக்கும். இந்த வேணியர்ல வார வலுவின்ற வருமானம் 0.3 மில்லிமீட்டர். இது ஏற்கனவே ஒரு வாசிப்பு எடுத்து வச்சிருக்கிறதால இதை கழிப்போம் நேர்பூச்சிய வலு கண்ட மாதிரி கிடைக்கிறது. சரியா? நேர்பூச்சிய வலு. இதுவே மறைப்பூச்சிய வலுவின்ற வருமானம் வேணியர்ல எப்படி வருமாண்டா நேர்பூச்சிய வலுவண்டா பிரதான பிரிவின்ற பூச்சியத்தின் பலப்பக்கம் இருக்கும் வேணியற்ற பூச்சியம். வலி இல்லையா இருந்தா 2 பூச்சியமும் சரியா பொருந்திருக்கு. வலி இல்லையா இருந்தா 2 பூச்சியமும் சரியா பொருந்திருக்கும். நேர்பூச்சிய வலுவண்டா பிரதான பிரிவின்ற பூச்சியத்தின் பலப்பக்கம் நிற்கும் வேணியக்கூடிய பூச்சியம். அதே மாதிரி மறைப்பூச்சிய வலுவண்டா ஒரு வேணியரில் மறைப்பூச்சிய வலுவின்ற வருமானம் இருந்தா இருந்தா மறைப்பூச்சிய வலுவின்ற வருமானம் இருந்தா இது வேணியருக்கான பூச்சியமா இருந்தா சாரி பிரதான பிரிவுக்கான பூச்சியமா இருந்தா மேல காட்டப்படுறது பிரதான பிரிவுக்கான பூச்சி, கீழே காட்டப்படுற பிரிவு வந்து வேணியர் பிரிவு. அப்ப இவற்ற பிரிவு என்ன இருக்கும்னா கொஞ்சம் முன்னுக்கு இறங்கி போய் நிற்கும். வேணியருக்குரிய பூச்சியம் இடப்பக்கம் நிற்கும், பிரதான பிரிவின் பூச்சியம் இடப்பக்கம் நிற்கும். 1 2 3 4 5 1 2 3 4 5 இதே ஒரு பிரிவு வந்தோன்னு 1 2 3 4 4க்கு 5வது பிரிவு பிறந்தது 6 7 8 9 இது 10. 5வது பிரிவு பொருந்திருக்கிற இடத்துக்கும் வேணியற்ற 5வது பிரிவு பொருந்திருக்குது. இதுல காட்டப்பட்ட வலு வந்து மறைப்பூச்சிய வலு. சரியா? மறைப்பூச்சிய வலு. அப்ப இதுல வார வலுவின்ற பிரமாணம் காண்றதுக்கும் வேணியற்ற பூச்சியம் பிரதான பிரிவின்ற பூச்சியத்தின் இடப்பக்கம் வந்து இருக்குது. அப்ப இதுல வார இந்த வலுவின்ற பிரமாணம் தான் நீ எவ்வளவு மாதிரி காண வேணும். பிரதான பிரிவு 1 மில்லிமீட்டர்ல பிரிக்கப்பட்டதா இருந்தா இதுக்கு முன்னுக்கு -1 இந்த மாதிரி எடுத்து போட்டுச்சுன்னா சரி. இந்த வேணியற்ற பூச்சியத்துக்கு முன்னுக்கு -1 இருக்குது. -1க்கும் பூச்சியத்துக்கு முடியல வேணியற்ற பூச்சியம் இருந்தா எந்த பிரிவை கடந்து இருக்கோ அதான் விடணும். பூச்சியத்துக்கும் 1க்கு முடியல வேணியற்ற பூச்சியம் இருந்தா பூச்சியத்துக்கு முன்னுக்கு இருந்தா பூச்சியத்தை கடந்து நிக்குது. அப்ப பூச்சியம் போட்டு போகணும் முன்னுக்கு. அப்ப இங்க என்ன பண்ணணுமா இருந்தா -1 அதோட பொருந்திர பிரிவின் வருமானம் 5 அதை இழிவண்ணிக்க தசம் 1 மில்லிமீட்டர் அளவு இருக்கும். அப்படியா இருந்தா முன்னுக்கு -1 சாக 0.5 மில்லிமீட்டர். அவ பெருக்கினா வார வாசிப்பு மைனஸிலே வரும் 0.5 மில்லிமீட்டர். சரியா? இது மறைப்பூச்சிய வலு. அப்ப நேர்பூச்சிய வலுவண்டா என்ன செய்யணுமா இருந்தா நீ அந்த ஒரு பொருளுக்குரிய வாசிப்பை தாடலுக்குள்ள வச்சு அளந்தா பிறகு நேர்பூச்சிய வலுவின்ற வருமானத்தை என்ன செய்யணுமா இருந்தா வாசிப்பில இருந்து கழிச்சிருக்கணும். அது உண்மை வாசிப்பு. மறைப்பூச்சிய வலுவின்ற வருமானம்டா இவ்வளவு பிரமாணம் குறைய வரும் அந்த வாசிப்போட. அப்ப அந்த வாசிப்பில இருந்து இவ்வளவு பிரமாணம் குறைய வரப்போதா இருந்தா ஏன்னா ஏற்கனவே இந்த பிரிவாங்கால போய் நிக்குது. இனி இறங்கி வரைக்கு இந்த வாசிப்பின் பிரமாணம் குறையத்தான் காட்டுமா பொருளுக்கு. அப்ப இந்த பெருமானத்தை என்ன செய்யணுமா இருந்தா கூட்ட வேணும். அப்ப மறைப்பூச்சிய வலுவா இருந்தா வாசிப்போட வலுவை கூட்ட வேணும். நேர்பூச்சிய வலுவா இருந்தா வாசிப்பில இருந்து வலுவை என்ன செஞ்சிருக்கணும், கழிச்சிருக்கணும். இது ஒரு ரியலா தெரிஞ்சு கொள்ள வேணும். சரியா? பாடமாக்காம
சரி, இதே மாதிரி வேற வேற வித்தியாசமான வாசிப்புகள் உனக்கு தெரிய திறப்படுறதா இருந்தா நீ அதை என்ன செய்யலாம். எங்க கேள்வி இருந்தாலும் தேடி தேடி செய்து பார்க்கணும். இது பற்றி உங்களுக்கு முழுமையா எல்லாம் விளங்கிட்டுதான் இருந்தா அது பற்றிய கேள்வி எங்க கண்டாலும் தேடி செய்யணும். ரைட். விளங்காம இருந்தா தான் தேடி செய்ய பஞ்சியா இருக்கும். பாடம் வடிவா விளங்கிட்டுதான் இருந்தா எங்க கேள்வியை கண்டாலும் எடுத்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். ஏற்கனவே பாடம் தெரிஞ்சுட்டு தான் ஓட்டு பேச விடுவியா இருந்தா அந்த டைமுக்குள்ள நீ விட போட இல்லாம கஷ்டப்பட வேண்டி வரும் ஃபைனல் எக்ஸாம்ல. இந்த பழமையா உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்திருக்கும். ஏனெண்டா சில பேர் எல்லாம் பாடம் தெரியும் 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 ஓட்டு பாடம் மட்டும் தெரிஞ்சா காணும் ஓட்டு கேள்விகளை செய்யாம இருக்கிறது. அப்ப பாடம் மட்டும் தெரிஞ்சா காணாது. பாடம் தெரிஞ்சாலும் அந்த கேள்விகளை முதல் ஆறுதலா செய்து பார்க்கணும். சேர்ந்து அந்த நேரத்துக்குள்ள செய்யக்கூடிய மாதிரி இருக்கான மாதிரி எல்லாம் செய்து பார்க்கணும். உதாரணமா 50 எம்சிக்கு 2 மணி தேலம்ண்டா ஒரு கேள்விக்கு 2 நிமிஷத்துல பார்க்க கொஞ்சம் கூட வரும். 2 நிமிஷத்துக்குள்ள ஒரு கேள்வியை செய்யக்கூடிய மாதிரி என்ன செய்யணும் செய்து ஆட்டில கொண்டு வரணும். முதல் தரம் செய்யக்க அந்த கேள்வி ஒரு கேள்விக்குரிய நிமிஷம் 5 நிமிஷம் எடுக்கலாம். இல்லை 2ஆம் தரம் 3ஆம் தரம் வேற வேற அதே மாதிரி கேள்விகள் செய்து வாக்கிக்கு ஒரு கேள்வியை 2 நிமிஷத்துக்குள்ள செய்யக்கூடிய மாதிரி உங்களுடைய ஆட்டுல வளர்த்து கொள்ள வேணும். பாடம் மட்டும் தெரிஞ்சா காணாது பகுதியத்தும் படிக்கிறது. பாடமும் தெரிய வேணும். அதோட வார மிச்ச விஷயங்களும் தெரிய வேணும். இது டைமுக்குள்ள விட எடுக்கையும் தெரிய வேணும். நோட் பண்ணுவா போய்க்கா. ரைட். அப்ப அதே நேரம் உங்களுக்கு இன்னும் ஒரு இதுல பழமையா ஜூம் கிளாஸ்ல உங்களை டெய்லி திங்கள் டு வள்ளி வந்து பழமையா 12லயும் ஒரு கிளாஸ் போய் கொண்டிருக்குது. அதே நேரம் இரவிலும் ஒரு கிளாஸ் போகும். அது ரெக்கார்டிங் கிளாஸ் போய் கொண்டிருக்கும். இரவுல போற கிளாஸ் என்ன இருக்கும்னா 9ல இருந்து 10:30 மட்டும் போய் கொண்டிருக்கும். இரவுல போற கிளாஸ் அது நீங்க ரெக்கார்டிங் பார்க்கக்கூடிய பேர் இருக்கும். இரவுல போற கிளாஸ் 12 மணிக்கு ஒரு கிளாஸ் போய் கொண்டிருக்கு. வளமையா உங்களுக்கு ஒரு நாள் எக்ஸாம் வரும். அந்த எக்ஸாம் வந்து எப்ப வரும்னு சொன்னா வளமையா திங்கள் டு வெள்ளி கிளாஸ்ன்றதால உங்களுக்கு சனி அல்லது ஞாயிறு அந்த எக்ஸாம் பேப்பர் குரூப்ல வரும். அந்த எக்ஸாம் பேப்பரை நீங்க செய்து அதுக்குரிய விடையை நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா டெலிகிராம் சேனல்ல அனுப்பினா அந்த விடைக்கு என்ன செய்யலாம் அடுத்த நாள் பேப்பர் டிஸ்கஷன் பண்ணிக்க நீங்க திருச்சி பார்க்கலாம். இல்லைன்னா நீங்க விடையை அனுப்பினா உங்களுக்கு திருச்சி ஆன்சர் வரும். இதை நீ செய்து பார்த்துட்டு அடுத்த நாள் அந்த பேப்பர் டிஸ்கஷன் பிறகு அது அதுக்குரிய இதை நீ கிளியர் பண்ணி கொள்ளலாம் ஜூம் கிளாஸ்ல. சரிதான். எனக்கு எக்ஸாம் பலமே எங்க நடக்கிற எக்ஸாம் கூட அந்த டியூட்லயும் இருக்கு. அதே நேரம் இங்க நேரடி கிளாஸ்ல இன்றைக்கு படிப்பு 2 மணித்தியால கிளாஸ்ன்னு சொன்னா 1:30 மணித்தியாலம் கிளாஸ் எடுத்தா இன்றைக்கு படிப்பிக்கிற பாடத்திலேயே ஒரு 10 எம்சிக்கு அப்படியே முழுமையா வைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இன்றைக்கு ஒரு 1:30 மணித்தியாலம் கிளாஸ் எடுத்தா அதுல ஒரு 10 எம்சிக்கு சொன்னா 10 எம்சிக்கு டைமுக்குள்ள செய்து 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 கொள்ளக்கூடிய மாதிரி டைமுக்குள்ள வளரக்கூடிய மாதிரி. சரிதானே. அதாவது வந்து 10 எம்சிக்கு இருந்தா அந்த 10 எம்சிக்கு வந்து உடனே 1:30 மணித்தியாலம் முடிய அந்த எம்சிக்கு நடக்கும். அந்த எம்சிக்கு உடனே திருத்தக்கூடிய மாதிரியும் இருக்கும். 10 எம்சிக்கு வந்து 20 நிமிஷம் சொன்னா அதுக்குள்ளே உடனே கேள்வியை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். முடியே போட்டு ஏன்னா உங்களுக்கு அந்த டைமுக்குள்ள செய்யக்கூடிய மாதிரி மாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். மாதத்துல ஒரு எக்ஸாம் பெறும். அது என்ன இருக்கும்னா மாதத்துல 2 எக்ஸாம் பெரிய எக்ஸாம் பெறும். அது அந்த மாதத்துல நடக்கிற அவ்வளவு பேப்பரத்துக்கும் அவ்வளவு தியரிக்கு முடிய கேள்வி வரும். மாதத்துல வர 2 எக்ஸாம். மற்றது டெய்லி என்ன இருக்கும்னா 10 10 எம்சிக்கு வரும். இன்றைக்கு படிப்பிக்கிற பாடத்தை இன்றைக்கு கேள்வியை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அது டெய்லி வர 10 எம்சிக்கு அந்த மாதிரி எல்லாம் சிஸ்டம் இருக்கு. நீங்க இதை பற்றி வெளியாக்களுக்கும் தெரியப்படுத்தி சூமில் நிறைய பேர் நினைச்சு கொண்டீங்கன்னு சொன்னா உங்களால அவைக்கு நன்மையா இருக்கும். நீ இணைக்கிறதால என்னவா இருக்கும்னா எனக்கும் என்னவா இருக்கும். அது பெனிஃபிட்டா இருக்கும். நிறைய பேருக்கு படிப்பிக்க எனக்கு ஒரு சந்தோஷம் பெறும். அதே நேரம் வெளியில தெரியப்படுத்தினா எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கின்ற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கு. ரைட். தெரியப்படுத்திக்கொள் நிறைய பேர். இப்ப அந்த டியூட்ல இருக்கிற சரியா அந்த டியூட்ல போடப்பட்டிருக்கிற முதலாவது கேள்வி முதலாவது ஸ்ட்ரக்சர் கேள்வி சரியா டியூட்ல இருக்கிற முதலாவது ஸ்ட்ரக்சர் கேள்வி ஒரு கருத்து பாருங்க. டியூட்ல இருக்கிற வேணியர் டிக்குமானியோட சம்பந்தப்பட்ட கேள்வி எல்லாம் செய்யலாம். முன்மானு திரு கணிச்சோட சம்பந்தப்பட்ட கேள்வியும் எல்லாம் செய்யலாம். டியூட்ல இருக்கிற வேணியர் டிக்குமானிக்குரிய கேள்வி முன்மானு திரு கணிக்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு கருத்து பாருவா. சரியா டியூட்ல இருக்கிற 25ஆம் பக்கத்துல இருக்கிற 6வது ஸ்ட்ரக்சர் கேள்வியை பாருவா. 25ஆம் பக்கம் 6வது ஸ்ட்ரக்சர் கேள்வி.
ரைட். சூட்ல நுண்மான திரு கணிச்சில இருக்கிற ரெண்டாவது வெளியே பாக்குறானே. நுண்மான திரு கணிச்சில வர ரெண்டாவது. அதுல பாருங்க ஒவ்வொரு பகுதியையும் குறிக்க சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. சரியா, ஒவ்வொரு பகுதியும் குறித்து காட்ட சொல்ல வேணும். ஒரு ஒன்றில் ஏபிசிடி என குறிக்கப்பட்டுள்ள நுண்மான திரு கணிச்ச பகுதிகளை பெயரிடுக. உனக்கு தெரியும் அதுல ஏ என்னவா இருக்குமெண்டா பிரதான அளவுடைய தான் அது போடப்பட்டிருக்குது. ஆனா அந்த பிரதான அளவுல இருக்கிற பகுதிக்கு பேர் பூன். சரியா, பிரதான அளவுல இருக்கிற பகுதிக்கு பேர் பூன். அதுல காட்டப்பட்டது வந்து உண்மையிலேயே பிரதான அளவுல தான். 2024 ஆண்டு வந்த பேப்பர்ல வர அந்த அது வந்து பூன். அது பூன் என்று சொல்றது. பிரதான அளவுல இருக்கிற பகுதிக்கு பேர் பூன். மற்ற பி என்னவா இருக்குமெண்டா வட்டளவிட. வட்டளவிட இருக்கிற அந்த பகுதிக்கு பேர் தீதாள் என்று சொல்றது. அதுதான் இங்க சி என்று குறிக்கப்பட்டிருக்கு. தீதாள் சி. டி என்னவா இருக்குமெண்டா தீதாள் தலை அல்லது பத்துரட்சி. டி தீதாள் தலையா இருக்கும் அல்லது பத்துரட்சியா இருக்கும். மற்ற அந்த ஜூவுக்குள்ள வர ரெண்டு பகுதியும் ஒன்று பட்டடை. அசையாம இருக்கிற பகுதி வந்து பட்டடை. அதாவது இடப்பக்கம் வர அந்த பகுதி பட்டடை. வலப்பக்கம் வர அசைகிற பகுதி என்னவா இருக்கும்னா கதிர்கோளா இருக்கும். அந்த கதிர்கோள் தான் என்ன செய்ய வேண்டாம் உள்ள நின்று போய் பட்டடியோட முட்டுப்படும். ஓகே, மேற்குறித்த நுண்மான திரு கணிச்சியின் இழிவண்ணிக்கிற வருமானம் மில்லிமீட்டர். அவ இந்த நுண்மான திரு கணிச்சிக்குரிய இழிவண்ணிக்கிற வருமானம் உண்டா? சரியா, பி பாட்டுல முதலாவது இழிவண்ணிக்கிற வருமானம் உண்டா. ஒரு பிரதான பிரிவின் வருமானம் படத்துல காட்டப்பட்டிருக்கு பாருங்க, 1/2 மில்லிமீட்டர். ஒரு பிரதான பிரிவு அல்லது புருடத்துரத்துங்கள் வட்ட பிரிவு எண்ணிக்கை. புருடத்துரம் திரையிலையா இருந்தா வளமையா ஒரு கருவியில ஒரு பிரதான பிரிவின் பெருமானமே புருடத்துரமா இருக்கும். அப்ப அந்த புருடத்துரத்தின் பெருமானம் 1/2 மில்லிமீட்டர். வட்ட பிரிவுகள் இந்த மொத்த எண்ணிக்கை என்னவா இருக்கும் இங்க 50. சில யோசிக்கும் அதுல சொல்லே என்னவன் சொல்ல தேவையில்லை. அந்த படத்துல காட்டப்பட்டிருக்குது. பூஜ்ஜியத்துக்கு பக்கத்தை 45 இருக்கிறா இருந்தா மொத்த கூட 50. வட்ட அளவிட இந்த 45க்கு மேல வார கோடு பாருங்க பூஜ்ஜியம். அப்ப மொத்த பிரிவு என்ன இருக்குன்னா 50 தான் இருக்குது. அப்ப அரையின்கள் 50. சோ அரையின்கள் 50 என்றா ஒன்றின்கள் 100. ஒன்றின்கள் 100 மில்லிமீட்டர். அப்ப ஒன்றின்கள் 100 மில்லிமீட்டர்டா 0.01 மில்லிமீட்டரா இருக்கணும் இந்த கருவிக்குரிய இழிவண்டிக்கைக்குரிய வருமானம். 0.01 மில்லிமீட்டர். ரைட். சின்ன கேள்வி அடுத்த பார். ஒரு ஒன்று காட்டப்பட்டுள்ள குண்டின் விட்டத்துக்கான அளவுடைய வாசிப்பை மில்லி மீட்டரில் எழுதுக. அதுல வர விட்டம் என்ற வாசிப்பு காண வேணும். இழிவண்டிக்கை 100 கிராம். வாசிப்பின் வருமானத்தை நான் அடுத்து கொள்றேன் ரீடிங் 6 மாதிரி. அப்ப அந்த வாசிப்பு தான் பாருங்க அதுல சூம் பண்ணி காட்டப்படுறது. 5.5 6 கோட்டை தாண்டி நிற்குது பட்டளவு 2 விளிம்பு. அப்ப 6 மில்லிமீட்டர் வருமானம் என்ன செய்யப்பட்டிருக்கா பிரதான பிரிவால வாசிக்கப்பட்டிருக்கு. ஆக வட்டளவுடன் எத்தனாவது பிரிவு பொருந்துண்டா வட்டளவுக்குரிய பொருந்துற பிரிவு 46 47 48வது கூட பொருந்தது. அத இழிவண்ணிக்கின்ற வருமானம் 0.01 மில்லிமீட்டராலையும் வரைக்கினா வாசிப்பின்ற வருமானம். அப்ப 6 மில்லிமீட்டரோட நீ கூட்ட வேணும் 0.48 மில்லிமீட்டரா கூட்ட வேணும். ரைட். அப்ப 6.48 மில்லிமீட்டரா இருக்கும் இங்க வர வாசிப்பின்ற வருமானம். அந்த குண்டின் விட்டத்துக்கான வாசிப்பின்ற வருமானம் 6.48 மில்லிமீட்டரா இருக்கும். 6.48 மில்லிமீட்டர். அடுத்த பேரா 6.48. அர்த்தம் கேட்கப்பட்டிருக்குது. பூச்சியோட துணியா இருக்கு. நுண்மான திரை கணிச்சி செப்பம் செய்யப்பட்டுள்ள ஒரு சந்தர்ப்பம் ஒரு செந்தில் காட்டப்பட்டுள்ளது. குண்டின் விட்டத்துக்கான சரியான பிரமாணத்தை மில்லிமீட்டர்ல இரண்டாம். அப்ப நீ அதுல முதலாவதா என்ன செய்யணுமா இருந்தா வலுவின்ற பிரமாணத்தை காணணும். சரி, அதுல 3வது கேள்வி முதலாவது வலுவின்ற பிரமாணத்தை காணணும். அந்த வலுவின்ற பிரமாணம் நேர்பூச்சிய வலுவா மறைப்பூச்சிய வலுவான்னு பார்த்துட்டு உண்மை வாசிப்புல இருந்து நேர்பூச்சிய வலுவண்டா கழிக்க வேணும், மறைப்பூச்சி வலுவண்டா கூட்ட வேணும். சரி, இந்த வலுவின்ற பிரமாணம் எவ்வளவு இருக்கும்னு பாப்பியா இருந்தா பிரதான பிரிவின்ற பூச்சியம் வட்ட அவட பூச்சியத்தின் நடுலானுக்கு மேல போயிட்டு அது வந்து சாரி இது வட்டலுடைக்கான பூச்சியம் அந்த நடுலைனுக்கு மேல போய் நிக்குது. அந்த மறைப்பூச்சிய வலு அல்லது பிரதான பிரிவின்ற பூச்சியம் மறைஞ்சு போயிருக்குது. அப்ப மறைப்பூச்சிய வலுவண்டா நீ முன்னுக்கு என்ன செய்யணுமா இருந்தா மறைப்பூச்சிய வலு எத்தனை பிரிவு மேல ஏறி போயிருக்கின்ற மாதிரி பார்த்துட்டே வரைக்கும் விடலாம். ஏனண்டா இப்ப அந்த வட்டலுண்ட பூச்சியத்துல வந்து ஒரு கோடு மேல ஏறி இருந்தா ஒவ்வொரு கோடும் ஏறிக்க போற பிரமாணம் தான் 0.01 மில்லிமீட்டர். அதான் அனுமதிக்கு. அப்ப இப்ப எத்தனை கோடு எக்ஸ்ட்ராவா மேல ஏறி போயிருக்குன்னு பார்த்தா அதுல 3 கோடு தான் எக்ஸ்ட்ராவா மேல ஏறி போயிருக்கு. சரியா, இது அந்த காட்டப்பட்ட பிரமாணத்துல எத்தனையாவது கோடு பிறந்தது 45 46 47 தானே பிறந்தது. அவ நீ 47 தான் பொருந்தா இருந்தா நீ வளவு மாதிரி இந்த வலுவின்ற பிரமாணத்தை காணணுமா இருந்தா முன்னுக்கு -0.5 பிரமாணத்தை போட்டு அதோட 47 தர 0.01 மில்லிமீட்டரால நீங்க வெடிக்கிருக்கணும். அப்ப -0.5 ஆக
0.47 சேர்க்க வேணும். அப்ப விட என்னத்துல வரும்னா மைனஸ்லயே வரும். மைனஸ் 0.03 என்ற மாதிரி வரப்போது இந்த வலுவண்ட வருமானம். அல்லது என்ன செய்யலாம்டா, எத்தனை பிரிவு மேல ஏறி போயிருக்கணும் பாக்குறது. 3 பிரிவு தானே மேல ஏறி போயிருக்குது. அப்ப 3 பிரிவு மேல ஏறி போயிருந்தா அந்த 3 பிரிவையே இழிவெண்ணிக்கையால பெருக்கி விட்டா அவ்வளவு வலுவண்ட மாதிரி காணலாம் நேரடியா. ஆனா மறைப்பூச்சி ஒண்ணுலாம் போகணும். ஒவ்வொரு பிரிவு மேல ஏற ஏற 0.01 இறங்க போகுது. இப்ப 3 பிரிவு தான் எக்ஸ்ட்ராவா மேல போயிருக்கிறாரு. இந்த பூஜ்ஜியத்தில இருந்து இத்தனை பிரிவு மேல போயிருக்குன்னு பாக்குறது. அப்ப என்ன வலுவண்ட பிரமாணம் வரும்? 0.03 மில்லிமீட்டர் வேற போகுது நேரடியா காணலாம். ஆனா உனக்கு விளங்க வேணும், அந்த வட்டல பூஜ்ஜியம் நடுக்கோட்டுக்கு மேல போனா மறைப்பூச்சிய வலு என்ன விளங்க வேணும். இந்த நேரடியா காணலாம். வலுக்கண்டா வழி இல்ல கேள்வி. என்ன கேள்வி? உண்மை வாசிப்பு. அப்ப உண்மை வாசிப்புன்ற வருமானம் தான் கூட்ட வேணும். சரியா? இந்த இதுக்குரிய உண்மை வாசிப்பு, உண்மை வாசிப்புக்குரிய வருமானம்டா மறைப்பூச்சி வருவண்டத்தால 6.48 0.03 கூட்ட வேணும். அப்ப எவ்வளவு? 6.51 இருக்கணும். இங்க வர உண்மை வாசிப்பு வருமானம் 6.51 பரவா. உண்மை வாசிப்புக்குரிய வருமானம் 6.51 அடுத்தது அடுத்த வெளியே பார். குண்டின் விட்டத்துக்கான அளவீட்டின் பின்னவலு சுருக்க தேவையில்லை. உங்களுக்கு தெரியும் பின்ன வலுவண்ட இழிவெண்ணிக்கை எங்கில் வாசிப்பு. சரியா? பின்ன வலுவண்டு கேட்டா இழிவெண்ணிக்கையின் கீழ் வாசிப்பின் வருமானம் தான் என்னவா இருக்கும்னா பின்ன வலு. இந்த கருவின் இழிவெண்ணிக்கை வருமானம் 0.01 மில்லிமீட்டர். வாசிப்பின் வருமானம் எவ்வளவுன்னு சொன்னா இப்ப கண்டனாங்க 6.51 மில்லிமீட்டர். மேல மில்லிமீட்டரா இருந்தா கீழே மில்லிமீட்டரா இருக்கணும். சுருக்க தேவையில்லை, நீ பின்னத்திலேயே போட்டா சரி. அப்ப ஒன்றின் கீழ் 652 போடலாம். மேலே எங்களே 100 வரைக்கும் விட்டா பின்னவலு ஒன்றின் கீழ் 651 மாதிரி பேரும் இந்த வாசிப்புக்குரிய பின்னவலு. அடுத்தது பொருளை அளவுக்கு அதிகமாக அழுத்துவதை தவிர்ப்பதற்கு நுண்மான திரு கணிச்சியில் மேற்கொள்ளப்படும் உட்காப்பு. இந்த வளமையா இந்த நுண்மான திரு கணிச்சியில தற்சுழற்சி என்ற ஒரு செட்டப் காணப்படுறதால அந்த பொருள் கதிர்கோளுக்கும் பட்டடைக்கும் வைக்கப்பட்டு அளவுக்கு அதிகமா நசியக்கு என்ன செய்யணும்னா தற்சுழற்சியை சுத்தினா கிளிக் என்ற ஒரு ஒளி குறைப்பிக்கும். கிளிக் ஒரு சத்தம் கேட்கும். அப்ப அந்த சத்தம் கேட்கறதுல இருந்து நீ என்ன முடிவெடுத்துக் கொள்ளலாம்டா, அந்த பொருளோட கதிர்கோளும் பட்டடையும் நல்ல வடிவா பொருந்திட்டு இந்த மாதிரி முடிவெடுத்துக் கொள்ளலாம். அப்ப அந்த பச்சுழற்சி காணப்படுற இதே செட்டப் இது வேடியருக்கு இல்லை. அப்ப வேணியரிலும் பார்க்க உண்மானிக்கு என்ன அட்வான்டேஜ்னு கேட்டா, ஒன்று பச்சுழற்சி காணப்படுறதால ஒரு பொருளை நசிக்காம வாசி பழக்கலாம். பச்சுழற்சி காணப்படுறதால சரி. அப்ப இப்ப இதுல நுண்மான திருக்கணிச்சில காணப்படுற முட்காப்பு என்று கேட்டா, பொருளை அளவுக்கு அதிகமாக நசிப்பதை தவிர்ப்பதற்கு பச்சுழற்சி காணப்படுவதால் கிளிக் என்னும் மொழியை பிறப்பிக்கும். சரி, அல்லது பொருள் அளவுக்கு அதிகமாக நசிபடும் போது அல்லது ஒரு பொருள் மிகையாக அழுத்தப்படும் போது தற்சுழற்சியின் உதவியால் கிளிக் என்னும் ஒளியை பிறப்பிக்கும் போட்டா சரி. ரைட், தற்சுழற்சி காணப்படுவதால் கிளிக் என்னும் ஒளியை பிறப்பிக்கும். இப்ப ஒரு அளவுக்கு அதிகமா நசிக்காது, சும்மா இருக்காது, ஓரளவுக்கு மேல் நசிக்க அர்த்தம் பெறும். இப்ப சீபாட் கேள்வியை பார், ஒரு நல்ல ஒரு கேள்வி. இந்த வாசிப்புக்கு நீ என்னென்ன கருவியை பயன்படுத்த வேணும்ன்ற மாதிரி ஒரு அறிவுபூர்வமான கேள்வி எடுக்கப்பட்டதுக்கு சீபாட் நேரடி கேள்வி. சீபாட் இந்த வாசிப்புக்கு நீ ஆய்வுக்கூடத்துல எந்தெந்த கருவியை கட்டாயம் பயன்படுத்த வேணும் என்று மாதிரி கேட்கப்பட்ட ஒரு பாருங்க. சீபாட் கேள்வியை சீபாட் கேள்வி ஒரு பாருவா.
ரைட். சீப்பாட்கொழிய பார், சீப்பாட்கொழிய. ரைட். சீப்பாட்கொழி. இப்ப இதுல பொருளுக்குரிய ஆஹ், எல்லா பெருமானங்களும் அன்னளவான பெருமானம் தரப்பட்டிருக்குது. அந்த அளவீட்டுக்கு நீ என்னென்ன கருவியை பயன்படுத்தலாம் என்ற மாதிரி தான் கேட்கப்பட்டிருக்கு. ஒரு செய்தாக்கள் விடைய போடுவான். சரியா? அதுல செய்தாக்கள் ஒரு விடைய போடுவான். என்னென்ன வாசிப்பு, என்னென்ன வாசிப்புக்கு நீ என்னென்ன கருவியை பயன்படுத்த வரும்னு கேட்கப்பட்டிருக்கு. பார், அதுல ஒவ்வொரு அளவீட்டுக்கு முடிய அன்னளவான பெருமானம் திறப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு பொருளுக்கும் முடிய அன்னளவான பெருமானம் திறப்பட்டிருக்கு. எவ்வளவுண்டா, இப்ப அந்த எள்ளுக்குரிய அன்னளவான பெருமானம் உனக்கு திறப்பட்டிருக்கு 55 சென்டிமீட்டர். இந்த எள்ளின் அன்னளவான பெருமானம் திறப்பட்டிருக்கு 55 சென்டிமீட்டர் எள்ளின். அதே நேரம் D1க்குரிய அன்னளவான பெருமானம் திறப்பட்டிருக்கு 4 மில்லிமீட்டர். இதான் D1. D1க்குரிய அன்னளவான பெருமானம் திறப்பட்டிருக்கு 4 மில்லிமீட்டர். D2க்குரிய அன்னளவான பெருமானம் திறப்பட்டிருக்குது 5 சென்டிமீட்டர். D2 அன்னளவான பெருமானம் 5. Tக்குரிய அன்னளவான பெருமானம் திறப்பட்டிருக்குது 3 மில்லிமீட்டர். ஓகே, Tக்குரிய அன்னளவான பெருமானம் திறப்பட்டிருக்குது 3 மில்லிமீட்டர். அப்ப இந்த அன்னளவான பெருமானம் ஏன் தெரியறான்னா, உனக்கு நேற்று ஒரு கதையில சொன்னான், ஒரு கருவியில நாங்க வாசி பழக்க போறமா இருந்தா 10 சென்டிமீட்டர்லும் பார்க்க பெரிய வாசிப்பு இருக்கிறதா இருந்தா அதுக்கு நாங்க எந்த கருவியை பயன்படுத்த வேணும்? மீட்டர் கூட பயன்படுத்த வேணும். 1 சென்டிமீட்டருக்கும் 10 சென்டிமீட்டருக்கும் இடையில வாசிப்பு இருக்கிறதா இருந்தா வேர்னியரை பயன்படுத்த வேணும். 1 சென்டிமீட்டர்லும் பார்க்க குறைஞ்ச வாசிப்புகள் வரப்போதா இருந்தா அதுக்கு அடுத்த கருவியை பயன்படுத்த வேணும். அப்ப இதுக்கு இடையில வார பொருளுக்குரிய வாசிப்புகள் எல்லாம் எதை பயன்படுத்த வேர்னியர். இதுக்கு மேற்பட்ட வார எல்லா வாசிப்புக்கும் எதை பயன்படுத்தப்படும் சொன்னா, இதுக்கு மேற்பட்ட வார எல்லா வாசிப்புக்கும் எதை பயன்படுத்தணும்னா மீட்டா கோல். சரியா? இதுக்கு மேற்பட்ட வார எல்லா வாசிப்புக்கும் பயன்படுத்துறது மீட்டா கோல். இதுக்கு கீழே வார வாசிப்புகளுக்கு நாங்க பயன்படுத்த போறது ஒன்றில் நுண்மானி திரு கணிச்சியை பயன்படுத்தலாம். இல்லைன்னு சொன்னா கோலமானியை பயன்படுத்தலாம். ஸ்பெரோமீட்டர்ன்றதுக்காக எக்ஸ்டெண்ட் போடுற நுண்மானி திரு கணிச்சி, மைக்ரோமீட்டர், ஸ்க்ரூ கேஜ். அடுத்தது நகர்நுணு காட்டி, டிராவலிங் மைக்ரோஸ்கோப், அதையும் பயன்படுத்தலாம் கீழே வார பெருமானத்துக்கு. ஆனா அது என்ன வாசிப்புக்கு அந்த கருவியை பயன்படுத்தலாமா இல்லைன்னு தெரியணும். அந்த அளவீடு அந்த கருவியால இலகுவா அளக்கலாமான்னு சொல்லி தெரியணும். அப்ப 1க்கும் 10க்கும் இடையில வார பெருமானங்களை வேணியரால நசிக்காம அளக்கலாம்னா வேணியரை பயன்படுத்தலாம். இதாலதான் ஒரு வேணியரில மேக்சிம வாசிப்பு எவ்வளவு இருக்கும்னு சொன்னாங்கன்னா 12 தான் இருக்கும். அதிகமாக கூட இருக்காது. ஒரு வேணியர்ல இருக்கிற மேக்சிம வாசிப்பு பெருமானம் 12 சென்டிமீட்டர் கிட்ட தான் இருக்கும். ஏன்னா 12க்கு மேற்பட்ட பெருமானத்தை நாங்க எங்க அளக்கலாம்? மீட்டர் கூட அளக்கலாம். அதே மாதிரி 1க்கு மேற்பட்ட வாசிப்பு எல்லாம் வேணியர்ல அளக்கலாம். அப்ப ஒரு நுண்மானி திருக்கணிச்சியில் இருக்கிற ஆகலம் கூடின வாசிப்பு 2.5 சென்டிமீட்டரா தான் இருக்கும். அதிலும் பார்க்க பெரிய வாசிப்பு அங்க தேவைப்படாது. என்ன வேணியர்ல அளக்கலாம் நுண்மானியில. அப்ப அந்த மாதிரி அந்தந்த வாசிப்புகளுக்கு அந்தந்த பெருமானங்களை பயன்படுத்த வேணும். இப்ப முதலாவது 55 சென்டிமீட்டர் எல். அப்ப நீ எள்ளுக்காக எந்த கருவியை பயன்படுத்த வேணும்னு கேட்டா எள்ளுக்கு மீட்டர் கோலையை பயன்படுத்தலாம். ஏன்னா மீட்டர் கோலைத்தான் பயன்படுத்த வேணும், வேணியரை பயன்படுத்தலாம். 12 பேர் தான் போயிட்டு. சரியா? மற்றது 10லும் பார்க்க பெரிய வாசிப்பு எல்லாம் வந்து வேணும், மீட்டர் கோலையே வேணும். 10லும் பார்க்க பெரிய வாசிப்பு. அடுத்த பார்ப்போம். அடுத்த கேட்கப்பட்டிருக்குன்னு சொன்னா D1. D1க்குரிய அன்னளவான பெருமானம் திறப்பட்டிருக்கலாம்டா 4 மில்லிமீட்டர். 4 மில்லிமீட்டர் என்றா 0.4 சென்டிமீட்டர். 0.4 சென்டிமீட்டர் என்றா 1 சென்டிமீட்டர்லும் குறைஞ்சிச்சு. 1 சென்டிமீட்டர்லும் குறைஞ்சிட்டு இருந்தா நீ வேணியரை பயன்படுத்த இயலாது. வேணியரை பயன்படுத்த இயலாட்டி பேருந்து மீட்டர் கோலையே பயன்படுத்தலாம். அப்போ ஒன்றில் நுண்மானத்திலே கணிச்சு அல்லது கோலமானி அல்லது நகர்நுணு காட்டி. ஆனா உனக்கு தெரியும் கோலமானியும் நகர்நுணு காட்டியும் கொஞ்சம் பாதிப்படுக்கிறது கரைச்சல். இந்த கோலமானில அந்த கால்களுக்கு இடையில கொண்டு பொருளை வச்சு எல்லாம் கரைச்சல் அடக்கணும். நடுக்காலுக்கு கொண்டு பொருளை வைக்கணும். நகர்நுணு காட்டில ஒரு பொருந்த வைக்கணும். ஒரு பக்கம் பொருந்த வச்சு மற்ற பக்கம் பொருந்த வச்சு நிறைய நேரம் எடுக்கும்.
அப்ப ஈஸியா அளக்கக்கூடிய வழி எது? நுண்மானு திரைக்கணிச்சு. அப்ப நீ இவருக்கு பாவிக்க வேண்டிய கருவி என்ன இருக்கும்னா நுண்மானு திரைக்கணிச்சியா இருக்கு. D1க்கு பாவிக்கக்கூடிய கருவி நுண்மானு திரைக்கணிச்சு. அடுத்த D2. D2ன்ற பிரமாணம் தரப்பட்டிருக்கு 5 சென்டிமீட்டர். D2. அப்ப D2ன்ற பிரமாணம் 5 சென்டிமீட்டரா இருந்தா நீ D2க்கு இதை பயன்படுத்தலாம்டா 1க்கும் 10க்கும் இடையெல்லாம் பிரமாணம் இருக்குது. அப்ப இதை பயன்படுத்தலாம். வேணியரை பயன்படுத்தலாம். சரியா? D2க்கு என்ன செய்யலாம்னா வேணியர் இடிக்குமானியை பயன்படுத்தலாம். 1க்கும் 10க்கும் இடையில வாசிப்பு இருக்கிறதால D2. அதே நேரம் இந்த T என்ற பிரமாணம் தடிப்பு, அந்த தடிப்புன்ற பிரமாணம் 3 மில்லிமீட்டர் அந்த தசம் 3 சென்டிமீட்டர் அந்த 1 சென்டிமீட்டர் குறைஞ்சிட்டு 3 மில்லிமீட்டர் இருக்கிறதால இது T என்ற பிரமாணம் வேணியரை பயன்படுத்த இயலாது. வேணியரை பயன்படுத்த இயலாட்டி அடுத்த கட்டம் விவேக்கில் ஒரு ஆள் தான் பயன்படுத்த வேணும். கோலமானியும் பயன்படுத்த இயலாது. ஏனென்றா நீ கோலமானியை கொண்டு அந்த இந்த தட்டுக்கு மேல ஒரு காலம் மட்டும் வச்சு மிச்ச 3 காலையும் வெளியில வைக்கிற மாதிரி செட்டப் இருக்க இயலாது. அப்ப எதை பயன்படுத்த வேணும்? அதுக்கும் சிறந்தது நுண்மானு திரைக்கணிச்சுதான். நகர் நுணு காட்டி என்றாலும் கொஞ்சம் கரைச்சலா இருக்கும். அங்க பிறந்த வச்சு இங்க பிறந்த வச்சு நுணு காட்டியில சூம் பண்ணி பார்த்து நிறைய கரைச்சலா இருக்கு. அதுவும் பயன்படுத்த இயலாது. ஆக இதுக்குரிய வருமானம் என்னவா இருக்கும்னா நுண்மானு திரைக்கணிச்சைத்தான் பயன்படுத்த வேணும். யாருக்கு? டீக்குரிய வருமானத்துக்கும் நுண்மானு திரைக்கணிச்சு தான் பயன்படுத்த வேணும். டீக்குரிய வருமானத்துக்கு நுண்மானு திரைக்கணிச்சு. அப்ப எல்லுக்கு மீட்டர்கோல், D1க்கு நுண்மானு திரைக்கணிச்சு, D2க்கு வேணி அடிக்குமானி, டீக்கும் நுண்மானு திரைக்கணிச்சு தான் பயன்படுத்தி இருக்க வேணும். டீக்கு ரைட். வேற போட்டாப்ல சி பாட்ல 2வது கேள்வியப்பா. சி பாட்ல 2வது கேள்வி. தட்டின் தடிப்புக்கு மிகச்சிறந்த வருமானத்தை பெறுவதற்கு நீர் பின்பற்றும் பரிசோதனை நடைமுறையாது. இது ஒரு குழந்தை பிள்ளை கேள்வி. 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு கூடிய கேள்வி. ஒரு பொருளுக்குரிய திருத்தமான வாசி பழக்கிறதுக்கு நீ வளமையா என்ன செய்யறது? ஒரு பொருளுக்குரிய திருத்தமான வாசி பழக்கணுமா இருந்தா வளமையா என்ன செய்வாய்? நிறைய இடத்துல வாசி பழந்து போட்டு அத்த வாசிப்பு அவ்வளோத்தையும் கூட்டி எண்ணிக்கையால விரிச்சு விட்டா சராசரி பெருமானம் எதுவுமே இல்லை. அப்ப அதே மாதிரி நீ பெருமானத்தை கண்டா சரி. அப்ப அந்த பொருள் அந்த தட்டின் தடிப்புக்குரிய சராசரி பெருமானம் கொண்டா இருந்தா அந்த தட்டுல நிறைய வாசிப்புகளை பெற்று பல வாசிப்புகளை பெற்று அவ்வாசிப்புகளுக்குரிய சராசரி பெருமானத்தை துணிதல் என்று கொள்ளினா சரி. அவ்வாசிப்புக்குரிய சராசரி பெருமான துணிதல். தட்டின் தடுப்புக்கு மிகச்சிறந்த பெருமானத்தை பெறுவதற்கு நீர் பின்பற்றும் பரிசோதனை நடைமுறையாண்டு கேட்டா தட்டின் வெவ்வேறு இடங்களில் பல வாசிப்புகளை பெற்று அவ்வாசிப்புகளுக்குரிய சராசரி பெருமானத்தை துணிதல். அதே மாதிரி சீப்பாட்டுல அடுத்த டீபாட் கேள்வியை பார்த்துக்கொள். சீப்பாட்ல 2வது பார்த்தோம். அடுத்த டீபாட் கேள்வி. டீபாட் ஒரு குறித்த வகை பொருத்தின் தாளின் தடிப்பு ஒரு நுண்மானு திரைக்கணிச்சின் இழிவெண்ணிக்கையிலும் பார்க்க மிகவும் சிறியதாகும். நுண்மானு திரைக்கணிச்சியை பயன்படுத்தி சாரந்தம் தடிப்பை மதிப்பிடுவதற்கான ஒரு முறை. இப்ப நுண்மானு திரைக்கணிச்சின் இழிவெண்ணிக்கையிலையும் குறைவு சொன்னா அளக்க இயலாது. நுண்மானு திரைக்கணிச்சின் இழிவெண்ணிக்கையும் குறைவா இருந்தா அந்த பெருமானத்தை செய்யலாது, அளக்க இயலாது, வாசிப்படைக்க இயலாது. அப்ப அதை வாசிப்படைக்க இல்லாட்டி அதுக்கு நீ என்ன செய்ய வேணும்? அந்த தாளை நிறைய ஒன்றாச்சியை அடுக்கி போட்டு வாசி பழக்கலாம். உதாரணமா உங்களுக்கு ஒரு A4 சீட் தரப்பட்டிருக்கிறதா இருந்தா A4 சீட் ஒன்றுக்குரிய தடிப்பு என்னவா இருக்கும்னா சரியான குறைவு. ஆனா அதே A4 சீட்டு நாங்க அப்படி ஒன்றுக்கு மேல ஒன்றா வச்சு அடுக்குவமா இருந்தா ஒன்றுக்கு மேல ஒன்றா வச்சு அடுக்க இந்த மாதிரி ஒரு தடிப்பா வரும். அப்படி தடிப்பா வரைக்கு சேர்மானத்துக்குரிய வாசிப்பை நாங்க என்ன செய்யலாம்? சேர்மானத்துக்குரிய வாசிப்பை இப்ப நுண்மானு திரைக்கணிச்சு அளக்கலாம். ஆனா ஒரு தாளுக்குரிய தடிப்பை என்ன செய்யலாம்? நுண்மானு திரைக்கணிச்சு அளக்க இயலாது. இப்ப சேர்மானத்துக்குரிய அடிப்பை என்ன செய்யலாம்? நுண்மானு திரைக்கணிச்சு அளந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் தடிப்பின் வருமானத்தை. ஒரு சாலிന്റെ அளக்க இயலாது. ஆனா நிறைய சேர்த்து ஒன்றா அடுக்கி விட்டா இந்த சேர்மானத்துக்குரிய தடிப்பை என்ன செய்யலாம்? அளக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரியே கொளுத்தின் தாளம் சொல்றது லஞ்சீட், அந்த பழமையா சாப்பாடு கட்டுற சீட் லஞ்சீட். அப்ப அதுன்ற ஒரு தாளுக்குரிய அடிப்பை நீங்க அளக்கணுமா இருந்தா இழிவெண்ணிக்கையிலையும் குறைவா இருந்தா ஒன்றில் நிறைய கொளுத்தின் தாளம் ஒன்றா சேர்த்து ஒட்டுமொத்த வாசி பழந்து போட்டு தாளங்கள் எண்ணிக்கையால பிரிச்சிட போகணும். இல்லைன்னு சொன்னா ஒரு சீட் தான் உங்கள்கிட்ட இருக்கிறா இருந்தா அதை நிறைய திறம் அடிச்சு பெரிய ஒரு தடிப்பை உருவாக்கி போட்டு நிறைய தடவை அடிச்சு பெரிய ஒரு தடிப்பை உருவாக்கி போட்டு தடிப்பின்ற அந்த பெருமானம் ஒட்டுமொத்த மடிப்புகள் பெருமானத்தை அளந்து போட்டு சேர்த்து மடிச்சு சேர்த்து வர பெருமானத்தை அளந்து போட்டு மடிப்புகள் எண்ணிக்கையால பிரிச்சு விட்டா எத்தனை மடிப்பு இருக்குதோ அத்தனை மடிப்புகள் எண்ணிக்கையால பிரிச்சு விட்டா தாள ஒன்றுக்கான மடிப்பு வரும். ரெண்டா வலிவீதம் என்ன இருக்கும்? குறைவா இருக்கும். இந்த வாசிப்பு நாங்க பெருசா அளந்து போட்டு ஒரு பொருளுக்கான வாசிப்பை காணிக்கும் வலிவீதம் குறைவா இருக்கு. பழமையா வலிவீதம் குறைக்கணும் இந்த வழி இழிவண்ணிக்க குறைஞ்ச கருவியை பயன்படுத்த வேணும். ஆனா இந்த கருவியால தான் அளக்கலாமான் இருந்தா இழிவண்ணிக்க குறைஞ்ச கருவியை பயன்படுத்த வேணும்ன்றது ஓகேயா. ஆனா அதே கருவியை தான் பயன்படுத்தி வலிவீதம் குறைக்க வேணுமா இருந்தா பெரிய வாசி பழக்கணும். இப்ப பெரிய வாசி பழக்கணுமா இருந்து இந்த மாதிரி நிறைய சீட்டை ஒன்றா அடிக்கப்பட இழக்கணும். இல்லையேண்டா
எங்கள்ட்ட ஒரு சீட் தான் இருந்தா அதை நிறைய தடவை மடிச்சு போட்டு வாசி பழந்து போட்டு மடிப்பிட்டு நிக்கல பிரிக்கணும். இந்த காரணத்துக்காக தான் வலிவேத்தை குறைக்கிறதுக்காக தான் ஒரு ஊசலுண்டு அலைவு காலம் காணிக்க பெரிய வாசி படுக்கணும்ன்றதுக்காக நாங்க ஒரு அலைவுக்குரிய அலைவு காலத்தையே காணாம என்ன செய்யறோம் நாங்க அந்த ஊசலுக்கு 25 அலைவுகளுக்குரிய ஒட்டுமொத்தமான சேர்மான அலைவு காலத்தை கண்டுட்டு 25ஆல் அந்த அலைவு கால பெருமானத்தை பிரிச்சு விடுவோமா இருந்தா ஒரு அலைவுக்குரிய அலைவு காலம் வந்து வெறும் அது வலுவீதம் குறைவா இருக்கு பெரிய வாசி பழக்கிறதால. ரைட். அப்ப அந்த மாதிரி மடிச்சு போட்டு வாசி பழந்து விட்டா சரி. அப்ப இது நான் இப்ப செய்த கேள்வி வந்து எத்தனை ஆண்டு கேள்வி இப்ப செய்த கேள்வி 2004ஆம் ஆண்டு கேள்வி. 20 வருஷத்துக்கு பிறகு திருப்பி வந்தது இந்த இதே கேள்வி 2024ஆம் ஆண்டு கேள்வி உண்மான திருக்கணிச்சு. போன வருஷம் 25ஆம் ஆண்டு அதுக்கு முதல் வருஷம் வந்த கேள்வி 2024ஆம் ஆண்டு உண்மான திருக்கணிச்சா வந்தது முதலாவது ஸ்ட்ரக்சர் கேள்வி. அந்த கேள்வி ஒரு அடுத்து செய்துவார். அடுத்த கிளாஸ்ல மிச்ச கருவியும் பார்ப்போம். நான் திருப்பியும் சொல்றேன் இந்த டியூட்டை போட்டோ காப்பி அடிச்சு வச்சிருக்க வேணும் கையில. அப்பதான் நீங்க சொல்ற விஷயம் எல்லாம் நோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஜூம் கிளாஸ் கொஞ்சம் குயிக்கா போயிடும் பாடம். ரைட். எல்லா கேள்வியும் செய்துவிடக்கூடிய மாதிரி இருக்கும். வெளியில தெரியாத ஆட்களுக்கும் தெரியப்படுத்தி இந்த ஜூம்ல ஜாயின் பண்ணவே தொடர்ச்சியா கிளாஸ் போய் கொண்டிருக்கும். எக்ஸாம் நடக்குமா. ரைட். நிறைய விஷயம் ஒரே கொஞ்ச நேரத்துக்கு நிறைய விஷயம் கழிச்சிட்டேன். நிறைய பாடம் படிப்பிச்சிட்டேன். மிச்ச நாளே பாப்போம்.